الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற தொடர் நிகழ்ச்சியிலே 28வது நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். கடந்த 2 தினங்களாக பெண்களுக்கு ஏற்படுகின்ற மனக்குழப்பங்கள், அவர்களுக்கு ஏற்படுகின்ற மன அழுத்தங்களில் சில விஷயங்களை நம்ம பார்த்து வருகிறோம். அதுல முக்கியமாக பலதார மனம், விவாகரத்து, இது போன்ற விஷயங்களில் மற்ற எந்த மார்க்கத்தை விடவும் நம்முடைய மார்க்கம் சிறந்த முறையில் பெண்களுடைய உரிமையை பாதுகாக்கிறது என்பதை ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம். அதுபோக இந்த மகளிர் அமைப்புகள் என்கிற பெயர்ல முஸ்லிம் பெண்களை தவறான திசை திருப்பக்கூடிய வகையிலெல்லாம் இஸ்லாம் பெண்கள் உரிமை பறிக்கிறது, பெண்களை கொடுமைப்படுத்துகிறது என்றெல்லாம் பிரச்சாரம் செய்யும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய மனக்குழப்பத்தையும் நம்ம ஓரளவுக்கு அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மகளிர் அமைப்புகள் என்று சொல்லக்கூடியவர்கள் முஸ்லிம் பெண்கள் வீட்டில் அடைந்து கிடக்கிறார்கள், அவங்க மற்றவர்களைப் போல உடைகள் அணிகிறது கிடையாது, அவங்களுக்கு மற்றவங்களுக்கு உள்ள உரிமைகள் கிடைக்கிறது இல்லை என்றெல்லாம் மேம்போக்காக பிரச்சாரம் செய்து வருவதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் பெண்களுடைய உரிமைக்கு போராடுவதாக சொல்லக்கூடிய இந்த மகளிர் அமைப்புகள் எல்லாம் ஒரு வகையில பார்த்து அவங்களே முரண்படுகிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். எப்படி முரண்படுவாங்க என்று சொன்னா, உதாரணமா பாலியல் தொழிலாளிகள், விபச்சாரம் செய்யக்கூடிய, அதை தொழிலாக செய்யக்கூடிய பெண்களுடைய உரிமைகளுக்கு நாங்க களமிறங்கி போராடுவோம், அவங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கணும். பாலியல் தொழிலாளி, அது பாலியல் தொழிலாது, பாலியல் தொழிலாளிகளாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய உரிமைகள் அவங்களுக்கு கிடைக்கணும் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்களாக யார் இருக்கிறா? மகளிர் அமைப்புகள் இருக்கிறாங்க. அப்ப இந்த மகளிர் அமைப்புகள் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், கணவன் என்று ஒருத்தன் இருக்கும் பொழுது, அவனை விட்டுட்டு மனைவி என்று ஒருத்தி இருக்கும் பொழுது அவளை விட்டுட்டு வேற ஒருத்தியை திருமணம் செய்வது பெரிய பெண்களுடைய உரிமையை பறிக்குதுன்னு சொன்னாங்கல்ல. அதுல அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த விபச்சாரம் செய்யறவர்களுக்கு எதிராக தானே பேசணும். இந்த விபச்சாரம் செய்யக்கூடியவர்களால் தானே இந்த ஆம்பளை கெட்டு போறான். ஒரு மனைவிக்கு கணவனாக இருக்கக்கூடியவன் வேற வகையில தடம் புரண்டு போறதுக்கு யார் காரணமா இருக்கிறா? இந்த விபச்சார தொழில் செய்யக்கூடியவங்க காரணமா இருக்கிறாங்க. அவங்க அது மாதிரியாக இருக்கக்கூடிய வகையில, ஆண்களை கவரக்கூடிய வகையில, ஆண்களுடைய அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு பணம் பறிப்பதற்கும் என்ன பிற காரியத்துக்கும் செய்யும் பொழுது இவங்க உண்மையிலேயே பெண்களுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடியவங்களா இருந்தா என்ன செய்யணும்? ஒருத்திக்கு கணவனா இருப்பவனை நீ எப்படி வசப்படுத்துற, அவனை எப்படி கெடுக்கிற, அவனுடைய வாழ்க்கையில் இப்படி விளையாடுறன்னு கேட்கணும். இவங்கதான் சொல்றாங்க, ஒரு மனைவி இருக்கும் போது இன்னொருத்திய கல்யாணம் பண்ணலாமா என்று ஒரு பக்கம் பேசிக்கொண்டு, அந்த மாதிரி ஆண்களை கெடுக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாரையும் போல அவங்களை மதிக்கணும், அவங்களை கண்ணியப்படுத்தணும், அவங்களை பள்ளிக்கூடங்கள்ல சேர்க்கும் பொழுது தாய் பெயரை சேர்க்கணும், தகப்பன் யாருன்னு தெரியாட்டி என்ன செய்யணும், தாய் பெயர்ல சேர்க்கக்கூடிய உரிமை அவர்களுக்கு வழங்க வேண்டும். அவங்களுக்கு இன்சூரன்ஸ், அதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் தான் எதுக்கு? இந்த பாலியல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸுக்கு உறுதிப்படுத்தணும். அவங்களுக்கு சட்டப்பூர்வமான பயந்து இந்த தொழிலை செய்கிறார்கள், பாவம், அவங்களுக்கு சரியான இப்படி எல்லாம் யார் பேசுறா? இந்த மகளிர் அமைப்பு மண்டகள் என்ற ஒரு கூட்டம். ஒரு பக்கம் பார்த்தா என்ன செய்யறாங்க, இந்த பெண்களை விட்டுட்டு புருஷன் வேற ஒருத்திய நாடுகிறான் என்று கேட்கிறார்கள். அது உண்மையாளர்களா இருந்தா இந்த மாதிரி தப்பான தொழில் பண்ணக்கூடிய பெண்களை எதிர்க்கணுமா இல்லையா? கண்டிக்கணுமா இல்லையா? அவங்களை ஒழிக்கணுமா இல்லையா? அவங்கள ஜெயில பிடிச்சு போடுன்னு சொல்லணுமா இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை திருத்துன்னு சொல்லணுமா இல்லையா? அப்ப விபச்சாரம் செய்வதை ஊக்குவிக்கிறார்கள், விபச்சாரம் செய்யக்கூடிய விபச்சாரிகளுக்கு சார்பாக பேசுகிறார்கள். அதே நேரத்தில் என்ன செய்யறாங்க, மனைவியை விட்டுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய முரணாக இருக்குன்னு பாருங்க.
அப்ப இந்த மாதிரி இவர்களுடைய எல்லாமே இந்த மாதிரி. அது மாத்திரம் இல்ல, வைப்பாட்டிக்கு சொத்துரிமையை கொடுன்னு கேட்கிறாங்க. யாரு கேட்கிறா? இந்த மாதர் அமைப்பு, மகளிர் அமைப்புகள்லாம் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி ஒருத்தன் வந்து வப்பாட்டியை வச்சுக்கிட்டான்னு சொன்னா சொத்துல உரிமை கொடுக்கணும், அவளும் பொம்பளை தானே. அப்ப ஏன் இப்படி பேசுனீங்க? சொத்துல இப்படி உரிமை கேட்பீங்க? அவ ஒருத்தி தானே மனைவி, இன்னொருத்தி மனைவி இல்லை, இல்ல அதான உங்களுக்கு பாலிசி. அதை வச்சுதானே இஸ்லாத்தை விமர்சனம் பண்ணீங்க, அதை வச்சுதானே இஸ்லாம் பிற்போக்குமா இருக்கும்னு சொன்னீங்க. அதுல உண்மையாளர்களாக இருந்தால் இந்த வைப்பாட்டிகளா இருக்கக்கூடிய சின்ன வீடுகளா இருக்கக்கூடியவர்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும் கேட்கலாமா? அது நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. ஒருத்தன் இறந்து போயிட்டான்னு வைங்க, அவனுக்கு ஒரு பொண்டாட்டியும் ஒரு வப்பாட்டியும் இருந்தாங்கன்னு சொன்னா, பொண்டாட்டி படிக்காதவளா இருந்தா வப்பாட்டி படிச்சவளா இருந்தா அவனுடைய வேலையை இவனுக்கு கொடுக்கணுமா? யாரு கொடுக்கணுமா? சின்ன வீட்டுக்கு கொடுக்கணுமா? என்ன மூளை கலந்து போய் பேசுகிற? ஏதாவது சொன்னால் உண்மையாளர்களா இருக்க வேண்டும். ஒரு பெண்ணை தாண்டி ஒரு போகக்கூடாது என்பது கொள்கையாக இருந்தால் அதுக்கு யாரெல்லாம் காரணமா இருக்கிறாங்களோ, வேசி தொழில் பண்றாங்களோ அந்த மாதிரி ஆட்களை கண்டிச்சு அவங்களுக்கு எதிராக போர் செய்யக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க? இதெல்லாம் வந்து பெண்களுக்குரிய உரிமையா? எது பெண்களுக்கு உரிமையா? பாலியல் இந்த வேலையை அந்நிய ஆண்களை கவர்ந்து பணத்துக்காக வேண்டி அவர்களை இழுத்து போட்டு தங்களுடைய நோய்களை அந்த ஆண்களுக்கு பரப்பி அதன் மூலமாக குடும்ப பெண்களை கெடுக்கிற வேலையை செய்யறாங்களே, அவங்க எல்லாம் தொழிலாளிகளாம், அவங்க எல்லாம் பாவமா பாதிக்கப்படுறாங்களாம். அவங்களுக்காக நாங்க குரல் கொடுப்போம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் இருந்து இவங்களுடைய முரண்பாடை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? ஒரு ஆண் வந்து ஒரு மனைவியோட வாழ்றானா, அவளை சந்தோஷப்படுத்துற அளவுக்கு அவன் அந்த வாழ்க்கையை நடத்தினானே ஆனால் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்ப என்ன நடக்கிறது தெரியுமா? ஒரு மனைவியோட சந்தோஷமாக இருக்க வக்கில்லாதவன் எல்லாம் ரெண்டாம் கல்யாணம் பண்றேங்கிறான். அதை இஸ்லாம் கல்யாணங்கிறது என்ன ரெண்டுன்னு காட்டிக்கிறதுக்கா? எனக்கு 2 இருக்குது 3 இருக்குது, சட்ட மாதிரியா, கார் மாதிரியா? கல்யாணங்கிறது வந்து ஒரு மனைவியை திருமணம் முடிக்கிறான்னு சொன்னா அவளோட வாழணும், சந்தோஷமா இருக்க வேண்டும். அப்போ ஒரு மனைவியோட சந்தோஷமா இருப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் ஒரு மனைவியை இவன் வந்து போதுமான அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட மாட்டேங்கிறான் புகார் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவன் என்ன செய்யறான்? எனக்கு இன்னொன்னு வேணும்னு சொன்னா இது என்ன அர்த்தம்? தேவைக்கு திருமணம் என்பது என்ன செய்யணும்? தேவையாக இருந்தால் அப்படி சிலது ஏற்படும். எப்படி ஏற்படும்? இவன் வந்து ஒரு ஆம்பளைக்கு ஆசைகள் இருக்கும், பெண் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதவிடாய் நின்று போன பருவம் வந்து விட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு அதுல போதுமான ஆசை இருக்காது. இவன் வந்து அதனால கெட்டு போயிருவான், தவறி போயிருவான் அப்படின்னு நினைத்தால் அப்ப என்ன செய்ய? 2 பேரையும் சமமாக நடத்தக்கூடிய திராணியும் இருந்தால் அப்ப என்ன செய்யலாம்? அவளை வந்து வப்பாட்டியை வச்சுக்கிறாம, நீ ஒரு நாளைக்கு ஒருத்திட்ட போய் கெட்டு நாசமாயிராம முறைப்படி திருமணம் செய்து கொள். இல்லாட்டால் செய்யத்தான் செய்யறாங்க. என்ன சட்டத்தை போட்டாலும் தடுக்க முடியல. இல்ல முஸ்லீமுக்கு அனுமதி இருக்குங்க, சரி, முஸ்லீம் அல்லாதவனுக்கு தடையத்தானே போட்டு வச்சுக்கிறீங்க. தடையை போட்டு வச்சு அதை அமுல்படுத்த வேண்டுச்சா? மனைவி அல்லாதவளை நாடாமல் கணவன்மார்கள் இருக்கக்கூடிய வகையில் ஏதாவது செய்ய முடிந்ததா? இல்ல. போயிட்டு தான் இருக்கிறான். அதே நேரத்தில் 95% ஆண்கள் வந்து கரெக்டாக அந்த ஒரு மனைவியோட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய முழுமையாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில பேர் இப்ப தேவைங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டவர்களா இருந்தால் அவன் விபச்சாரம் செஞ்சக்கூட மனைவி ஒத்துழைக்க மறுக்கிறாள், அவளுக்கு தேவையில்லை, இவனுக்கு தேவையாக இருக்கிறது. அந்த நேரத்தில் நம்ம வந்து ஏதாவது வழிகாட்டல் என்று சொன்னா அவன் என்ன செய்வான்? வேற வேற தவறான ஒரு முறைகள்ல போய் என்ன செய்வான்? அந்த சுகத்துக்காக அலைவான். அதை தடுக்க வேண்டும் என்பதற்கு தான் இஸ்லாம் என்ன சொல்லுது? உனக்கு அவசியம்ங்கிற ஒரு நிலை ஏற்படுமையானால் இந்த கள்ளத்தனமா பண்ணாம ஓபன் டிக்ளேர் பண்ணி வெளிப்படையாக என்ன செய்ய மனைவிங்கிற ஒரு உரிமையை கொடுன்னு சொல்லுது. சுத்தி வளர்ச்சி அதான் இப்ப இவங்கன்னு சொல்றாங்க. அத முதல்ல அப்படி இல்லை இல்லைன்னு சொல்லிவிட்டு சுத்தி வளர்ச்சி என்ன சொல்றான்? அது பேரை மட்டும் துணைவின்னு சொன்னோம்ல, அது மாதிரி மாத்திக்கிற வேண்டியது. அது மாதிரி பாலியல் தொழிலாளிக்கு சலுகை கொடுங்க, அவளும் பொம்பளைங்கிறான். அதுதான் நாங்களும் சொல்றோம். அவளுக்கு கொடுக்கிற சலுகை இது அல்ல, சட்டப்பூர்வமா பொண்டாட்டி ஆக்கிட்டு பண்ணு. அப்ப ஒரு பெண்ணிட்ட பல ஆண்கள் செல்வதனாலதானே எய்ட்ஸ் போன்ற நோய்கள்லாம் வருகிறது. எய்ட்ஸ் காரணம் என்ன? ஒரு ஆம்பளை பல பெண்கள்கிட்ட போனால் எய்ட்ஸ் வராது. ஒரு பெண்ணிடத்துல பல ஆண்கள் செல்வதால் தான் என்ன செய்கிறது? எய்ட்ஸ் தான் உண்மையான காரணம். டாக்டர் கூட விளங்காம வளர்றாங்க. அறிவியல் பூர்வமான காரணம் என்னன்னு கேட்டா, அந்த பெண்கள் பல ஆண்களோட ஒரு காலகட்டத்தில் உறவு கொள்ளும் பொழுதுதான் அவங்களிடமிருந்து எய்ட்ஸ் உருவாகிறது என்பதுதான் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. அப்ப அந்த மாதிரி ஒருத்தன் போய்விடக் கூடாது என்று சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும்? அவனுக்கே ஒருத்திய மனைவியாக ஆக்கி கொண்டு இருக்கிறது. இப்படித்தான் போவேன் இருந்தார். ஆனா நேர்மையா நடக்கணும், நிறைய கண்டிஷன்லாம் இருக்கிறது.
சமமாக கொடுக்கறதுல எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது, தங்குறதுல பாதிப்பு இருக்கக்கூடாது, அரவணைக்கிறது கவனிக்கிறது எதுலையும் என்ன செய்யக்கூடாது, சமமாக இதெல்லாம் உனக்கு இயலும் என்று இருந்தால், அதற்கான வசதியும் இருந்தால், சோறு கொடுக்கிற கஞ்சி ஊத்துறதே கிடையாது, இவன் 2 கல்யாணம் பண்றேங்கிறான், ஒரு மண்டாட்டி கஞ்சி ஊத்தாதவன் என்ன செய்யறான், 2 கல்யாணம் பண்றேங்கிறான், ஒளிச்சுக்கிட்டு செய்யறதுங்கிறது இஸ்லாத்துல இல்ல. இது வந்து என்ன எதுக்கு சொல்லப்படுதுன்னா, இதை செய்யலன்னா இந்த மாதிரி ஒரு உணர்ச்சிக்கு உள்ளானவன் வேற மாதிரி செய்வான். எந்த சட்டத்தையும் போட்டு தடுக்க இயலாது, மற்றவர்களுக்கு சட்டம் போட்டு தடுக்க இயலல. முஸ்லீமும் கல்யாணம் பண்ணலாம்னு வச்சுட்டீங்க, சரி, முஸ்லீம் அல்லாதவன் இந்த நாட்டில் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் வச்சிருக்கீங்க, அது என்ன சட்டத்தில் என்ன நன்மை? அப்ப நடக்கத்தான் செய்கிறது. அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணிவிட்டு செய்யி. எத்தனை விதவைகள் இருப்பாங்க, தேவையான ஒரு கட்டத்தில் வரும் பொழுது அது மாதிரியாக ஒரு அனுமதி கொடுத்திருக்கிறத இதை ஒளிச்சு மலைச்சு மூடி பூசி முழுக வேண்டிய அவசியம் இல்ல. இதை நீங்க தவிர்த்தீங்களா, எல்லாருக்கும் அல்ல, முஸ்லீம் எல்லாரும் 2 கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறான் இல்ல, ஒரு பெரிய சபையில வச்சு கேட்டா கூட 2 கல்யாணம் பண்ண 4-5 தான் கை தூக்குறாங்க, 4 பேர் வைக்கப்பட்டு 4 பேர் தூக்காம இருப்பாங்க, ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்கதான் ஒரு பெரிய சபையில கேட்டா கூட ஒரு 10 பேர் 15 பேர் கூட தூக்க மாட்டாங்க. 2000 பேர் 5000 பேர் இருக்கிற ஒரு சபையில சின்ன ஒரு நம்பர்ல சில பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது என்று கேட்டா, எல்லாரும் 2 முன்னாடி கட்டிட்டாங்களா இல்ல, அவர்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது என்று கேட்டா, நீ வப்பாத்தி மாதிரி போயிடாதே, ஒரு நாளைக்கு ஒரு ஆள்கிட்ட போயிடாதே, பல பேர்கிட்ட போய் வரக்கூடிய பெண்களோட போய் என்ன செஞ்சிடாத, உன்னுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளாத, கள்ளத்தனமா செய்யாத, மனைவிக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் ஓபன் டிக்ளேர் பண்ணி வெளிப்படையா அறிவித்து விட்டு என்ன செய்ய, அதை வந்து செய்யி. அதுக்கு அனுமதி யாருக்கு, தேவை உள்ளவனுக்கு இருக்குன்னு சொல்லுது. இது வந்து இதை தவிர வேற ஒரு மொழி சொல்ல இயலாது. உலகத்தில் எந்த ஒரு முற்போக்கான நாடுகளாக இருந்தாலும் அவர்கள் திருமணம்ங்கிற பெயர்ல தான் தடுக்கிறார்களே தவிர, ஒரு ஆண் வந்து எப்படி வேண்டாலும் போவதை தடுக்கவே இல்லை. அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு ஆணை பெண்கள் எத்தனை பெண்கள் கெடுத்தாலும் அதை தடுக்க சட்டம் இல்லை. உலகத்தில் எந்த நாடுகளிலும் நாங்க முன்னேறி விட்டோம், உலகத்து பெண் உரிமை எல்லாம் நாங்க பாதுகாக்க போறோம்னு வந்திருக்கிறாங்களே, அமெரிக்கா அவ்வளவு வச்சுக்கிறோமே, ஒரு பொண்டாட்டியோட இருக்கிறவன் வந்து ஒரு இடத்துல போய் வேற ஒரு இடத்துல ஜாலியா இருந்துட்டு வந்து அவன் ஏதாவது செய்ய முடியுமா அந்த நாட்டில்? அதான் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப நீங்க எதை வேணாங்கிற, எதை பெண் உரிமைங்கிறீங்களோ அது நீங்க மீறீங்களே. அப்ப இதெல்லாம் யதார்த்தமான ஒரு நிலைக்கு வெளியே நின்றுகிட்டு சட்டம் போடுறது வேலை இல்லை. அப்ப எது நடக்கும் என்று படைத்த இறைவனுக்கு தெரியும். இது மாதிரியான ஒரு நிலைக்கு சிறிய அளவில் உள்ள நபர்கள் ஆளாவார்கள். அந்த மாதிரி ஆளாகக்கூடிய நபர்களுக்கு சட்டப்படியான அந்த உரிமையை நம்ம வழங்கிய மருத்துவமையானால் சட்ட விரோதமாக அந்த வேலையை செய்வார்கள். அதுல நிறைய லாஸ் ஆகும். சட்டவிரோதமா கள்ளத்தனமா வச்சுக்கிட்டான்னு சொன்னா, மனைவிங்கிற ஒரு ஓபன் டிக்ளேர் பண்ணா அதிகமா பாதிப்பு வராது. கள்ளத்தனமா இருக்கும்போது அப்பாட்டி என்ன செய்வா, இருக்கிறதா உருவ ஆரம்பிப்பா, எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு எடுத்து கொண்டு ரகசியம். அவளுக்கு செக்யூரிட்டி இல்லாம இருக்குல்ல, மனைவிங்கிற ஒரு செக்யூரிட்டி இருந்தா செத்து போனா சொத்துல பங்கு கிடைக்கும் காத்துக்கிட்டு இருப்பா. இது கள்ளத்தனமா வச்சுக்கிறதுனால இருக்கிறது எல்லாம் பறிச்சுக்கிட்டு கடைசியில் குடும்பத்துக்கு எப்படி போகுதுன்னு தெரியாது. ஒன்னா காலியாகிட்டு தொழில் போவோம், 2 தொழில் போவோம், ஒரு தொழிலா போவோம், ஒரு தொழில விட்டு சம்பளத்துக்கு இருப்பான், அதை விட்டும் போவான், இருக்கிற வீடு வாசலாம் விற்பான், ஏன் போகுன்னு தெரியாது. இந்த மாதிரி எல்லாம் போவான். எப்ப கள்ளத்தனமான உறவுகள் வைக்கும் பொழுது இதையெல்லாம் கருத்துல கொண்டு இஸ்லாம் செய்திருக்கிறது வந்து இது வந்து நல்லதுங்க, பெண்களுக்கு பாதிப்பு தான். ஆனால் இதை எந்த சட்டத்தினாலும் தடுக்க இயலாது. சில பேர் அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பார்களே, ஆனால் எந்த சட்டங்களாலும் தடுக்க முடியாது என்ற காரணத்தினால் சில கண்டிஷனை போட்டு மனைவி ஒழுங்கா நடத்தணும், அது மாதிரி பாரபட்சமா இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான சில கண்டிஷன்களை போட்டு அனுமதிப்பதை என்ன செய்ய முடியாது, குறை செய்ய முடியாது என்பதை நம்ம என்ன செய்ய விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன செய்வாங்கன்னா, இந்த பெண் உரிமை பேசக்கூடியவங்க உங்கள்ட்ட சில கேள்விகளை கேட்டு குழப்புவாங்க. என்ன குழப்புவாங்க, பொம்பளைக்கு அந்த மாதிரி 2-3 புருஷனுக்கு அனுமதி கொடுங்களேன், பயங்கரமான கேள்வி மாதிரி. அப்ப ஆம்பளைக்கு இது மாதிரி அனுமதி இருக்கிற மாதிரி பொம்பளைக்கு அனுமதி கொடுத்தா என்ன? இதுல வந்து உடல் கூறு ரீதியாகவும் இதுல ஒரு அர்த்தம் இல்ல, இதுல ஒரு லாஜிக்கும் இல்ல, ஆணுக்கு இருப்பது போன்ற ஒரு மேற்றங்க இல்லவும் இல்ல. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு பொம்பளை 2 புருஷனை கல்யாணம் பண்ணிட்டான்னு சொன்னா அவ பெறக்கூடிய பிள்ளைக்கு அப்ப யாரு? ஒருத்தன் வந்து 2 பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணான்னு சொன்னா அப்ப யாரு அம்மா யாருன்னு தெரியும். ஒரு பொம்பளை 2 புருஷனை கல்யாணம் பண்ணான்னு சொன்னா அவளுக்கு பிறந்த குழந்தை யாருக்கு பிறந்த எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க முடியாது. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து போன இதை செஞ்சுட்டே இருக்க முடியும். டெஸ்ட கூட ரூபாய் கொடுத்து மாத்தி தருவாங்க. அவனுக்கு பிறந்த அவனுக்கு ரூபாய் கொடுத்து டாக்டர் என்ன செய்வான், டெஸ்ட் படி இவருக்கு உள்ளதான் இவனுக்கு உள்ளது அவனுக்கு ஆகி போட்டு விட்டுருவான், அவனுக்கு உள்ளது இவனுக்கு போட்டு. இதெல்லாம் தேவையா? அதோட என்ன செய்யலாம்? அது சாத்தியம் இல்லை. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல் ரீதியாக வேறுபாடுகளை எல்லாம் வைத்திருக்கிறான். அதனால இதே மாதிரி செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து இல்லற வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு விஷயம் ஆணுடைய கையில் தான் இருக்கிறது.
ஒரு ஆண் நினைச்சாண்டா ஒரு பெண்ணை விரும்பாட்டா கூட அவளை என்ன செய்வான், அடைந்து கொள்ள முடியும். ஒரு பெண் நினைச்சாண்டா ஆண் விரும்பாட்டி அவளால் என்ன செய்ய முடியும், ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படி இருக்கையில் இதுக்கு 2 3 இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை கூட விளங்காம என்ன செய்யறாங்க, இப்படி எல்லாம் கேட்கிறார்கள் என்பதை என்ன செய்யணும், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த விவாகரத்து உரிமை சொன்னோம் இல்லையா, அதுல பெண்களுக்கு விவாகரத்து உரிமை அது விளங்கிக் கொள்ளணும். இந்த தலாக்கு பிரச்சனை நினைக்கிறீங்க, எத்தனை குடும்பங்களை நம்ம பார்க்கிறோம், கணவனால் எந்த விதமான சுகமும் அந்த பெண்களுக்கு கிடைப்பதில்லை. இந்த கணவனோட வாழ்க்கையில இருந்து நரகமாக சில பெண்கள் என்ன செய்வாங்க, நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதான் நமக்கு வாழ்க்கை, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தில் உருவான சமுதாயமா இருந்தால் சாவுற வரைக்கும் மன அழுத்தம் தான் அவங்களுக்கு. இதான் கல்யாணம் ஒன்னு ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அவன் எப்படி இருந்தாலும் சரி, பொண்ணையனா இருந்தாலும் சரி, கருகட்ட வந்தாலும் சரி, குடிகாரனா இருந்தாலும் சரி, அவனால ஒரு எந்த விதமான நிம்மதியும் இல்லாம இருந்தாலும் சரி, பொருளாதாரத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளாத ஊதாரியா இருந்தாலும் சரி, குடிச்சு விட்டு அடிக்கக்கூடியவனா இருந்தாலும் சரி, அவன் தான் புருஷன் அப்படின்னு திணிச்சோமையானால் அப்ப என்ன வரும், பெண்களுக்கு மன அழுத்தம் வரும். சாவுற வரைக்கும் மன அழுத்தம் தானே. இவனை தவிர்க்கவும் இயலாது, மஸ்ட் இருந்து ஆவணம், இவன் தான், வேற ஒரு வாய்ப்பு இல்ல, வேற சான்ஸ் நமக்கு இல்ல அப்படின்னு நினைத்தார்களே. ஆனால் இந்த கணவன் இருப்பது தினசரி அவளுக்கு மன அழுத்தம், தினசரி மனக்குழப்பம். இந்த மாதிரியான மனக்குழப்பத்திற்கு ஆளாகக்கூடியவர்கள் வேற சமுதாயங்களில் இருக்கலாம். ஏன், அவங்க சட்டத்தில் அப்படி இருக்கிறது, அவங்க மத சட்டங்கள்ல அந்த மாதிரி இருக்கிறதுனால குழப்பத்திற்கு ஆளாகலாம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கணவனால் உங்களுக்கு டார்ச்சர் நிம்மதி, அதுதான் கணவன் சந்தோஷத்து தானே. சில பெண்களுக்கு இந்த கணவனை நரகமாகி விடுவார்கள். சில பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில இந்த கணவன் இல்லாட்டா நல்லா இருக்கும், இந்த கணவன் நம்மோடு இருப்பதை விட இவன் தொலைஞ்சு போயிட்டா நல்லா இருக்கும் என்கிற அளவுக்கெல்லாம் சில பாரதூரமான விளைவுகளை அவங்க என்ன செய்வாங்க, சந்திப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உலகத்தில் எந்த மதத்திலும் கொடுக்கப்படாத, மதத்தில் சட்டங்கள்ல போட்டு கொடுக்குறாங்க புதுசா நவீன காலத்தில், இப்பதான் அவங்க கூட கொடுக்குறாங்க, எந்த மதத்திலும் கொடுக்கப்படாத விவாகரத்து உரிமையை பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கணவர் வந்து நல்லவர், இந்த குடிகாரன் இந்த மாதிரி ஆட்களையே சகிச்சிட்டு இருக்காங்க நம்ம நாட்டில் உள்ள பெண்கள், ஏன் இந்த கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லிட்டு இருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த அம்மா முறையிடும் பொழுது, என்னுடைய கணவர் வந்து நல்ல குணம் உள்ளவர், நல்ல மார்க்க பேணுதல் உள்ளவர், ஆனால் அவரோட குடும்ப வாழ்க்கையில அவரோட நான் மனைவியாக இருந்தால் நான் வந்து தவறி விடுவேன், வலாக்கின்னி அக்ரஹுல் குஃப்ர பில் இஸ்லாம், இஸ்லாத்துல இருந்துகிட்டே நான் குஃப்ரா போயிருவேன், அதாவது மனைவியா இருந்து கொண்டே நான் தவறி போய்விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்பதை ரொம்ப சூசகமா சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், ஆள் நல்லவரா இருந்தா மட்டும் பத்துமா, ஆறு தொழுகிறாரு, நோம்புலாம் வைக்கிறாரு, ஒரு மனைவிக்கு புருஷனா இருக்கணும்ல, அந்த விஷயத்தில் அவர்கிட்ட ஒரு குறைபாடு இருந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட புரட்சி உண்டாக்குனாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு கூட ஒரு பொம்பளை வீடு கேட்க முடியாது. இந்த 20ஆம் நூற்றாண்டுல கூட ஒரு சபையில போய்கிட்டு என் கணவர் இந்த மாதிரி சரியில்லை, வேற ஒரு கணவரை எனக்கு ஏற்பாடு பண்ணித்தாங்கன்னு கேட்க முடியுமா? அப்படி அசிங்கமாகவும் கேவலமாகவும் இப்படி இல்லாம ஒரு பொம்பளை பேசுவாங்கிற மாதிரி இருப்பார்கள். இது தப்பே கிடையாது இப்படி கேட்கறது. குடும்ப வாழ்க்கைங்கிறது சந்தோஷமா இருக்கிறது தான். நம்ம கணவன் மனைவிங்கிறது பிறப்புல அல்லாஹ் ஏற்படுத்தின உறவு, நம்மளா தேர்ந்தெடுத்து கொண்டதுதான். தாய் பிள்ளை மாதிரி அண்ணன் தம்பி மாதிரியான உறவா இது, நம்மளா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கொண்டு செய்த உறவு தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அம்மா எப்படி கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இவரோட நான் இருந்தேன்னு சொன்ன ஆள் நல்லவர் தான், ஆனா நான் வந்து நான் கெட்டு போயிருவேன் அப்படின்ன உடனே அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்யறாங்க, அப்ப உனக்கு அவர் வேணாமா? ஆமா. அப்ப அவர் மகராக நீ என்ன வாங்கின? ஒரு தோட்டத்தை வாங்கின. மகர்னு அப்படி 1,000 ரூபாயெல்லாம் கிடையாது, 11,000 வருமா 11,000 எழுதுறாங்க. ஒரு தோட்டத்தை அந்த அம்மாவுக்கு மகரா கொடுத்துருக்கா இருந்தாலும் அந்த அம்மா என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தருதீன அலைஹி ஹதீகத்தஹு, அவர் உனக்கு மகராக தந்த தோட்டத்தை திருப்பி கொடுத்து விடுகிறாயா கேட்கிறாங்க. உடனே என்ன செய்யறாங்க அந்த அம்மா, திருப்பி கொடுத்துறேன். அவ்வளவுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கிறது, இல்லற வாழ்க்கையோ தேவையாக இருக்கிறது. இந்த தோட்டம் துறவை எல்லாம் விட ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும், பெருமனை தோட்டம் துறவத்தை வச்சு என்ன செய்யறது அப்படின்னு அம்மா கரெக்டா விளங்கி கொண்டு திருப்பி கொடுத்துறேன். நிக்காக ரசூலுல்லாஹ் நிக்காக ரத்து பண்ணிட்டாங்க. அப்படியா, நீ அவருக்கு பொண்டாட்டியும் இல்ல, அவர் உனக்கு புருஷன் கிடையாது, ரத்து பண்றது. ஜமாத்தை தலைவரை நெஞ்சு பண்ணலாம், திருமணத்தை ரத்து செஞ்சிடலாம். எப்ப ஒரு மனைவி வந்து கணவன் மீது குறை சொல்லி புகார் சொன்னார்களே, ஆனால் அப்ப நம்ம ரத்து செஞ்சு விடலாம். இப்படி உலகத்துல இன்னைக்கு கூட இந்த உரிமை கிடையாதுங்க.
இன்றைக்கு கூட உலகத்துல எந்த ஒரு மதத்துல எந்த நாட்டிலையும் கூட இந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி பெண்கள் வாயில வந்து பேச முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்குன புரட்சி எப்படிப்பட்ட புரட்சின்னா, அந்த பெண்கள் கூட வெக்க கூச்சம் இல்லாமல் தங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை வெளிப்படையாக பேசுகிற அளவில் எல்லாம் இருக்கிறது. அப்ப இன்னும் பல பெண்கள் வந்து தன்னுடைய கணவருக்கு இந்த ஆண்மையே இல்ல என்பதை வேற மாதிரியான சைகை செய்தெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க, திருமணத்தை ரத்து செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரியான மன அழுத்தம் வேற சமுதாய மக்களுக்கு வரலாமே தவிர நமக்கு வர தேவையில்லை. பேருக்கு கணவன் என்று இருந்து கொண்டு தப்பான பாதைக்கு எல்லாம் சில பேர் என்ன செய்யறாங்க, போறாங்க. கணவன் வைத்துக் கொள்கிறார்கள், அவனுக்கு கணவனாக இருக்க தகுதி இல்லை. அப்ப தவறான நடத்தைக்கெல்லாம் போகிறார்கள். அவனுக்கு தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு அந்த தவறான நடத்தைக்கு உரியவனோடு சேர்ந்து இவனை கொலை செய்கிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷங்கிற தப்பான கோட்பாடு தான் காரணம். அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுகிறது, மனைவிக்கு கணவன் பிடிக்கல என்று சொன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. அவசரப்பட பொம்பளை வந்து அவசரப்பட்டு வேணாங்க மாட்டா, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கணவன் வேணான்னு சொல்ல மாட்டா. அவ வேணாங்கிற அளவுக்கு வந்துட்டான்னு சொன்னா அவளா அந்த முடிவை எடுக்காம ஜமாத்துல வந்து முறையிடணும். ஜமாத் என்ன செய்யணும், அந்த முறையீட்டை ஏற்றுக்கொண்டு திருமணத்தை ரத்து செய்து வைக்கணும். இது வந்து இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள ஒரு கடமை. அது இன்னைக்கு வந்து தௌஹீத் ஜமாத் வந்த பிறகு என்ன செய்யற, நிறைய பெண்கள் அது மாதிரி முறையிடுறாங்க. அப்ப அந்த பெண்கள் தப்பான வழிக்கு போயிடாம பேருக்கு கணவன் என்று வைத்துக் கொண்டு அவங்களுக்கு இல்லறமே கிடைக்கல என்று சொன்னா மன அழுத்தம் ஜாஸ்தி ஆகும். அல்லது அவங்க தவறான வழிக்கு போனா பாவி ஆயிடுறாங்க. தவறான வழியில போனாங்கன்னா என்ன செஞ்சிடறேன், பாவி ஆயிடுறாங்க. அது ஹலால் ஆயிட வேண்டியதானே. ஹராமான வழியில் செல்வதற்கு பதிலாக இந்த கணவன் வேணாம் விட்டுருங்க, நான் அவனை விட்டு போயிருவான், வேற ஒரு பிரச்சனை கட்டி போய் சந்தோஷமாயிரி. இப்படி சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்துல இது மாதிரியான ஒரு குடும்ப வாழ்க்கை அமைஞ்சா கூட கவலை இல்லை பெண்களுக்கு, மன அழுத்தத்துக்கு இல்லவே இல்லை. வேற எல்லா மார்க்கங்களையும் இந்த மன அழுத்தத்துக்கு மருந்தே கிடையாது. அதான் விதி, கடைசி வரைக்கும் அதான் தலையெழுத்து. அப்ப மன அழுத்தங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இப்படி எல்லாத்தையும் கவனித்து பெண்கள் விஷயத்தில் இஸ்லாம் என்ன செய்கிறது, கூடுதலாகத்தான் அதை சலுகை வழங்கி இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து பெண்களுடைய நம்ம முஸ்லிம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னொரு மன அழுத்தம் என்னன்னு கேட்டா, பிற சமுதாய மக்களை பாக்குறாங்க, பிற சமுதாய பெண்களை பாக்குறாங்க. அவங்க ஒரு மாதிரியா போட்டுக்கிட்டு ஒரு ஹேண்ட்பேக் போட்டுக்கிட்டு அப்படி கொடையை பிடிச்சுக்கிட்டு வேலைக்கு போறாங்களா, ஒரு போனோன்னு சரி நம்ம வீட்டுல உட்காந்து சோறாக்கிட்டு இருக்கிறோம், இந்த பொம்பளை பாருங்க ஆபீசர் மாதிரி போகுது, அங்க போய் சீட்ல உட்காருது, ஆம்பளைக்கெல்லாம் வேலை வாங்குது, கை கட்டி நிக்கிறாங்க எத்தனை பேரு, எவ்வளவு பெரிய கண்ணியமா இருக்கிறது. நம்மளும் வீட்டுல உட்காந்து என்ன செய்யறோம், சொத்து மனையை கழுவிட்டு இருக்கிறோம். இப்படிங்கிற மாதிரி வந்து பெண்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க. என்ன செய்ய ஹவுஸ் ஒய்ஃப்னா அது ஹவுஸ் ஒய்ஃப், அது புருஷனுக்கு ஒய்ஃப் இல்ல, ஹவுஸுக்கு ஒய்ஃப். என்ன செய்ய என் புருஷனுக்கு ஒய்ஃபா இருக்குது, ஹவுஸுக்கு ஒய்ஃபா இருக்கிற அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஒரு டயலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்கிறாங்க. அது சொல்ல விற்கப்படுறாங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், நம்ம பெரிய பாவமா செய்யற மாதிரி, அது மாதிரி பெரிய கண்ணியமா தலை நிமிர்ந்து சொல்றது கிடையாது. ஏன் பார்த்தா அது பெரிய கௌரவம் மாதிரியும், அது பெரிய அந்தஸ்து மாதிரியும், பெண்கள் எல்லாம் ரொம்ப அவங்க எல்லாம் நல்ல நிறைய இன்பத்தை அனுபவிக்கிற மாதிரியும் சொகுசா இருக்கிற மாதிரியும், நம்ம வந்து வீட்டுக்குள்ள அடங்கி கிடக்கிற மாதிரி இப்படி நினைக்கிறார்கள். இதனால நிறைய பேருக்கு வந்து அதை பார்த்து ஏங்கி ஏங்கி பெரிய மன அழுத்தம். நம்ம முஸ்லீமா பிறந்து வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறோம், நம்மள என்ன செய்ய முடியல, ஒரு பெரிய வேலைக்கு எல்லாம் போய் அது மாதிரி சாதிக்க முடியல நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, அதை விளங்கிக் கொள்ளணும். உண்மை என்ன, பெண்கள் வேலைக்கு செல்வதனால் அவர்கள் படுகிற அவஸ்தை அவர்களுக்கு தான் தெரியும். வெளியில் அப்படி காட்டிக் கொள்கிறார்கள் பகட்டு. எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் இரட்டை சுமையை சுமக்க முடியாது, ஒரு சுமையத்தான் சுமக்க முடியும். ஒரு சுமை என்ன, வீட்டு நிர்வாகம்ங்கிறது ஒரு சுமை, வெளியில உள்ள ஒரு நிர்வாகங்கிறது ஒரு சுமை. வெளியில உள்ள நிர்வாக சுமையை சுமந்தால் வீட்டு நிர்வாகத்தை சுமக்க முடியாது, வீட்டு சுமையை சுமந்தால் வெளியில உள்ள சுமையை சுமக்க முடியாது. இன்றைக்கு வேலைக்கு போற பெண்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அவங்க வேலைக்கும் போறாங்க, பெண் என்ற அடிப்படையில் அவங்க செய்ய வேண்டிய சுமையை வீட்டிலையும் சுமக்கிறாங்க. அப்ப வந்து புருஷனுக்கு சோறாக்கி கொடுத்துட்டு பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு 10 பேரை அனுப்பி விட்டுட்டு அப்புறம் வேக வேகமா என்ன செய்யறது, வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் விட்டோம்னா சாப்பிடாம ஓடி வரும் பொழுது அவங்க படக்கூடிய அவஸ்தைகள் இருக்கிறத சொல்லி மாளாது. வெளியில ஏதோ 10,000 20,000 சம்பளம் கிடைக்குதுங்கிறதுக்காக வேண்டி அதை வந்து அவங்க சகித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர அவங்களுக்கு இந்த மாமியா கொடுமை தீர போறது இல்ல, புருஷனுடைய இந்த புருஷனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் குறைய போவது இல்ல, பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய சுமைகள் குறைய போறதில்ல, புருஷன் சோறாக்கி வைக்க போறது கிடையாது. வேலைக்கு போறது, நீ வேலைக்கு போயிட்டு வாமா நான் சோறாக்கி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி புருஷன் சோறாக்கி வைக்கிறானா, நீ வேலைக்கு போனாலும் அந்த வேலையை தான் செய்ய வேண்டி இருக்கிறது. அப்ப வீட்டில் இருக்கிற ஒரு வேலையை செய்யறது அவங்களுக்கு போதுமானதா இருக்கிறது.
அதுவே முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, பெண்கள்லாம் படக்கூடிய அவஸ்தையை நம்ம பார்க்கிறோம். வீட்டுல இருந்து கொண்டு இந்த வேலைகளே சிரமமா இருக்கிறதுனால சில பொருள்லாம் கண்டுபிடிச்சு தந்துருக்காங்க உங்களுக்கு. அந்த எல்லாம் விஞ்ஞான என்ன செய்யறான், மாவு அரைக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் மசாலா அரைக்கிறது வரைக்கும் மனுஷனுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லாம எதனால பெண்கள் கஷ்டப்படுறாங்க. இதுவே கஷ்டமா, சும்மா வீட்டுல உட்கார்ந்து தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுவே கஷ்டம் போய் தானே நீங்க மிக்சி வாங்கி கேட்கறீங்க, கிரைண்டர் வாங்கி தாங்கன்னு கேட்கறீங்க, வாஷிங் மிஷினுக்கு வாங்கி கேட்கறீங்க. இதெல்லாம் உட்கார்ந்து துணி துவச்சு எங்களுக்கு முடியாதுன்னு நினைக்கிறீங்க. அப்ப வீட்டுல உள்ள வேலையே கஷ்டம் நினைத்து கொண்டு இந்த சாதனங்கள்லாம் வரும் பொழுது அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் சுமையை சுமந்துக்க வேண்டிய பைத்தியக்காரத்தனமா இல்ல. இது எதுக்காக நீங்க வேலைக்கு போகணும்னு அந்த சுமையை ஏத்துக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு கை குழந்தை உள்ள ஒரு தாயின்னு வச்சுக்கிறீங்க. கை குழந்தை இருக்குது. இந்த கை குழந்தையோட உள்ள ஒரு தாய் வேலைக்கு போனான்னு சொன்னா அந்த குழந்தை நிலை என்ன? அந்த குழந்தைய எங்க விட்டுட்டு போக முடியுமா? பால் குடிக்கணுமே. அந்த தாய்ப்பால் கொடுக்க வேண்டியது அந்த 8 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட நேரத்தில் ஒரு 5-6 தடவையா அந்த குழந்தைக்கு பால் ஊட்டணுமா இல்லையா? அந்த 5-6 தடவை இந்த குழந்தைக்கு எப்படி பால் ஊட்டுவாங்க? வீட்டுல யார்த்தையும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா புட்டி பால் தான் கொடுக்கணும். அன்புக்கு அந்த குழந்தை ஏங்கும், கொடுக்க முடியாது. அப்ப அந்த தாய்க்கு அந்த பால் சுரக்கும். அதை கொடுத்தா தான் அவளுக்கு உடல் ரீதியாக ரிலீஃப் ஆகும். இல்லன்னா அதுவே ஒரு வேதனையா இருக்கும். அந்த வேதனையை தாங்கிட்டு உட்கார்ந்து கையெழுத்து போட்டா பெருமையாது. பேனாவில் உட்கார்ந்து பெரிய அதிகாரி மாதிரி கையெழுத்து போடுவாங்க. உடல் ரீதியா அந்த பால் சுரந்த பிறகு அவங்க படக்கூடிய அவஸ்தை இருக்கிறத ஒருத்தனுக்கு யூரின் போற மாதிரி அந்த ஒரு நேரம் வந்துருச்சுன்னு வைங்க, இந்த அந்தாண்டு இருக்கிறது இப்பதான் உடனே போகணும். அந்த நேரத்தில் அவன் எந்த வழியாவது ஈடுபாடு செய்ய முடியுமா? அதை விட அதிகமான முறையில் என்ன இருக்கு, இது ஒரு வேதனையாக இருக்கும். அந்த பால் சுரந்து உடனே கொடுக்கவில்லை என்று சொன்னால் அப்ப நம்ம என்ன வழங்கணும்? இதெல்லாம் நீ வேலைக்கு போறங்கிறிய, நான் வேலைக்கு போறேன், நீ 5 தடவை பிள்ளைக்கு பால் கொடுன்னு புருஷன் சொல்லிட்டு போக முடியுமா? அவன் பால் கொடுப்பானா? எப்படி முடியுங்கிற? அல்ல குழந்தை தூக்கிட்டு போய் அங்க வச்சுட்டு இருக்க முடியுமா? வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், அவன் ஏற்பாடு செஞ்சு தருவானா எங்கேயாச்சும்? அப்ப நம்ம என்ன வழங்கணும்? பெண்கள் அவங்க உடல் ரீதியாக அவங்க எப்படி படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் வீட்டில் இருந்துதான் குழந்தைகளை பராமரிக்கணும், அன்பு செலுத்தணும், அவங்களை கண்காணிக்கணும், கவனிக்கணும். இதெல்லாம் கை குழந்தை இப்படி பெரிய பிள்ளைகளா இருந்தா அவங்க பண்ணக்கூடிய சேட்டைகளுக்கு கெட்டு தருதல் நாசமா போறது காரணம் என்ன? அப்ப வெளியே தான் இருப்பான் எப்பவுமே. அம்மா தானே வீட்டில் இருப்பா எப்பவுமே. அவளும் வீட்டில் இல்லைன்னா என்னவாகும்? அது இஷ்டத்துக்கு கெட்ட கூட்டாளிகள், கெட்ட பழக்கங்கள். 10 வயசுல பீடி குடிக்கிறான். ஏன் அப்பாக்கு அப்பனும் தெரியாது, ஆத்தாவுக்கும் தெரியாது. ஏன் மறைச்சிடலாம்? அம்மா இருந்து கவனிச்சாலையானால் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கை என்ன செய்வா? பாப்பா. அப்ப அந்த குழந்தைகளை நல்ல நல்ல ஒரு குழந்தையா வளர்க்கிறது என்பது பெரிய கேவலமா? அது பெண்ணுரிமைக்கு இழுக்கா? பெத்தீங்களா? அது பெத்ததே இழுக்குன்னு சொல்லிட்டு பெறாம இருந்துட்டு போங்க. பிள்ளைய பெற்றெடுக்கிறீங்க, பெற்றெடுத்து அதை ஒரு நல்ல ஒரு சமூகத்துக்கு பயன்படக்கூடியவனா வளர்க்கணுமா இல்லையா? கண்ணியமா வளர்க்கணுமா இல்லையா? அப்ப குடிகாரனாக, புகை பழக்கத்துக்கு ஆளானவனாக, கெட்ட சவகாசம் உள்ளவனாக, திருடனாக, வீட்டில் உள்ள பொருளை திருடக்கூடியவனாக எல்லாம் ஒரு குழந்தை உருவாகிறான் என்று சொன்னால் காரணம் என்ன? ஒன்னு தகப்பன் இருந்து கண்காணிக்கணும், தாய் கண்காணிக்கணும். தகப்பனுக்கு முடியாது, பிசிக்கலா முடியாது. 2 பேரும் போட்டு மண்டையை போட்டு தாட்டிடுவான். பொம்பளை மாதிரி அரவணைச்சிட்டு இருக்க முடியாது. சேட்டமனா என்ன செய்வான்? அவனை காட்டி பயம் காட்டலாமே தவிர ஒரு அம்மா தான் என்ன செய்வாங்க? ஒரு கண்டிப்போட கொஞ்சம் மென்மையாகவும் பாசத்தை காட்டியும் செய்வாங்க. அப்ப அந்த குழந்தை தாய்ப்பாலுக்கு ஏங்கும் நினைத்துக் கொண்டு நீ வேலைக்கு போறிய. இது இந்த மாதிரி ஒரு நிலைக்கு உங்களை ஆளாக்குனா நல்லதா கெட்டதா? அது உங்க பிள்ளை பெற்ற தாய்மார்களுக்கு தெரியும், கை குழந்தை வைத்திருக்கிற தாய்மார்களுக்கு தெரியும். அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு வேதனை. இந்த வேலைங்கிற ஒரு 5000 10,000 சம்பளம் தர்றதுக்காக வேண்டி எவ்வளவு பெரிய ஒரு இன்பத்தை இழக்கிறாங்க அவங்க. அந்த குழந்தையை கொஞ்சி மகிழ்வது, அந்த கொஞ்சி மகிழ்றமே, அதுலதான் அந்த படம் அப்படி ஏறும், மனசுல ஏறும். அந்த குழந்தைக்கு தாய்னா என்ன இருக்கு? நமக்கு எல்லாமே தாய் தான் அப்படிங்கிற எப்ப உண்டாகுனா திருப்பி திருப்பி அந்த குழந்தைய கொஞ்சி அது உச்சி மோந்து அதை கட்டி அணைத்து அதெல்லாம் செய்யும் பொழுது தாய் மீது தனி பாசம் உருவாகும். இந்த மாதிரி போட்டியெல்லாம் அவன் என்ன செய்வான்? அவன் வளர்ந்த பிறகு உங்களை கொண்டு முதிர் எழுத்துல போட்டுருவான். அவன் உங்களை கவனிக்க, நீங்க கவனிச்சல அவனை? நீங்க அவனை முடியாத நேரத்தில் நீங்க கவனிச்சீங்களா? பால் ஊட்டினீங்களா? மூத்திரம் மேஞ்சி தௌசர்ல மூத்திரம் மேஞ்சி கிடப்பான், அதை கவனிக்கிறதுக்கு தாய் இருக்க மாட்டீங்க. இன்னொருத்தவங்களை விட்டுட்டு போய் அவங்க அதை கவனிக்கிறாங்க. மலத்திலேயே கிடக்கும் அந்த குழந்தை, ஜலத்திலேயே கிடக்கும், அசிங்கமாயிட்டு கிடக்கும், அதை கவனிப்பாளற்று கிடக்கும். இந்த மாதிரி எல்லாம் நம்மளை போட்டாங்கன்னு அவன் நினைச்சான்னு சொன்னா உங்களுக்கு தெருவில் போடுவானா இல்லையா? அப்ப நம்ம என்ன விளங்கணும்? அதாவது பெண்கள் வேலைக்கு போறது என்பது பெரிய கௌரவம் மாதிரியும், வீட்டுக்குள்ள இருக்கிறது கேவலம் மாதிரி. வீட்டுக்குள்ள இருக்கிறது சும்மா இருக்கிறதா? வீட்டுக்குள்ள வேலை ஜாஸ்தி.
வேலை இல்லாம பெண்களை வச்சிருக்கிறதாக தப்பா சித்தரிக்கிறாங்க. 2 டிபார்ட்மெண்ட், கல்வி அமைச்சர் கல்வியை பார்க்கணும், மருத்துவ அமைச்சர் வந்து மருத்துவத்தை பார்க்கணும். இவர் அதை பார்க்க கூடாது, இவர் இதை பார்க்க கூடாது. அவங்க இவங்களுக்கு ஒரு உள்துறை அமைச்சர், இவங்க வெளியுறவு. ஒரு குடும்பத்தில் 2 செக்ஷன் இருக்கிறது. ஒன்னு வெளி விவகாரம், இன்னொன்னு உள் விவகாரம். உள் விவகாரத்தை பூரா அந்த பெண்கள் தானே பாக்குறாங்க, நிர்ணயிக்கிறாங்க, கணக்கு பண்றாங்க. இவ்வளவு சமையலுக்கு என்ன சாமான் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, என்ன மாதிரியான உணவு உடம்புக்கு நல்லதுன்னு ஹோட்டல்ல போய் தந்து நாசமாக்கிற கூடாது, கெட்ட கெட்ட பொருள்களை போடுவாங்க அப்படின்னு சொல்லி கணவனையும் பிள்ளையும் தன்னையும் நல்ல முறையில கவனிக்கிறதெல்லாம் அற்பமான கேவலமான வேலையா? இதெல்லாம் வந்து ஒரு அசிங்கமான ஒரு வேலையா? அப்படியாக அவங்க சித்தரிக்கிறார்கள். அது மாத்திரம் இல்ல, இந்த வேலைக்கு செல்லுகிற பெண்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? இவன் பணத்துக்காக வேண்டி வேலைக்கு அனுப்பிடுவான், சம்பளம் கிடைக்கிறதுக்காக வேண்டி. ஆனா மனசுல கூட என்ன இருக்கும்னு கேட்டா, இந்த வேலைக்கு போனால அவனோட எப்படி பேசிட்டு இருப்பாளோ, இவனோட பேசிட்டு இருப்பாளோ, மேனேஜர் மேல ஒருத்தன் அவன் சின்ன வயசு பையன் மாதிரி தெரிகிறானே, அவனோட பழகிடுவாளோ, இப்படியே நினைச்சுக்கிட்டு சித்திரவதையும் பண்ணுவான். அப்படின்னு நான் சொல்லவில்லை. சென்னையில 2 வருடத்திற்கு முன்னாடி போலீஸ் கமிஷனர் வந்து வேலைக்கு செல்லும் மகளிர் எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒரு கலந்துரையாடல் பண்றாரு. அதுல ஒவ்வொரு அம்மாவும் எந்திரிச்சு சொல்றாங்க, நாங்க வேலைக்கு போனா புருஷன்காரன் சந்தேகப்படுறான், நாங்க அலங்கரிச்சுட்டு போனா யாருக்கடி அலங்கரிக்கிறேன்னு கேட்கறான். அப்ப புருஷன் நரக வாழ்க்கையா போது பாருங்களேன். அது மாதிரி மேல உள்ள அதிகாரிகள் இருக்கிறான அவங்க வந்து எங்களை வந்து செக்ஸ் டார்ச்சர் பண்றாங்க, அவங்களை அனுசரிச்சா தான் வேலை கிடைக்கும், அனுசரிக்கலன்னா வேற ஒரு ரிமார்க் பண்ணி நீக்கி விட்டுருவாங்க, ப்ரமோஷனை கட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு நாங்க இணங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம் என்று சொன்னால் அதுவே எங்களை உறுத்தும். நாளைக்கு புருஷனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா எங்க மன வாழ்க்கை வீணா போயிருமே என்ற மாதிரியான ஒரு கவலையில நாங்க இருப்போம். பஸ்ல ஏற முடியாது, எப்படா பிரேக் பிடிப்பான் அப்படி சொல்றாங்க அந்த பெண்கள். எப்ப பஸ்ல வந்து பிரேக் பிடிப்பான்னு பார்த்துட்டு மேல வந்து சாய்வார்கள். இப்படி பலவிதமான டார்ச்சர் பண்ணுகிறார்கள். போற வார வழியில கேலி பண்ணுகிறார்கள். எங்களுக்கு நிம்மதியா அந்த வேலைக்கு போறது மாதிரியான ஒரு நரக வேலை. நாங்கள் 2 சுமை சுமக்கிறோம். மாமனார் மாமியார் கொடுமை இப்பவும் எங்களுக்கு குறைந்தபாடு இல்ல. அப்ப அந்த போறவங்கள்ட்ட போய் கேட்டதான் தெரியும். பக்கத்துக்கு இப்படி சொல்லிக்கிறாங்களே தவிர உள்ளுக்குள்ள புழுங்கி புழுங்கி சாவக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த வெளி வேலைகள்லாம் செய்யக்கூடியது வந்து கணவனே இல்ல, கவனிப்பே இல்ல, சாப்பாட்டுக்கே வழி இல்ல, அவங்க தான் அதை கவனிக்கணும் நிலைக்கு தள்ளப்பட்டால் அப்ப 2 சுமை சுமந்து ஆகணும். அது மாதிரியான ஒரு நேரத்தில் உள்ள பெண்களாக இருந்தால் அவங்க போய் ஏதாவது வேலை வெட்டி செஞ்சு சம்பாரிச்சுதான் பிள்ளைகளை காப்பாற்றணும்னா அது ரீசன் ஓகே. ஏன் அவங்க அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். அப்படி இல்லாதவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைக்கு போறதுங்கிறத நம்ம எப்ப தேர்ந்தெடுக்கிறோமோ அப்ப நீங்க விளங்கிக்கணும், பலவீனமான உடல் ரீதியாக பலவீனமான பெண்களுக்கு 2 சுமையை சுமக்க முடியாது. அதுபோல கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய காலமா இருக்குன்னு வைங்க, அந்த நேரத்தில் அவங்களால என்ன செய்ய முடியாது, ஈடுபாடா கற்பிணின்னா அதை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவான், கொஞ்சம் படுத்து கிடக்க வேண்டி இருக்கும். அது மாதிரி பல எல்லா நேரம் போல இருக்க தோணாது. நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சுமை தானே, அவங்களுடைய உடல் எடையில இருந்து ஒரு 5 கிலோ 3 கிலோ எக்ஸ்ட்ரா வயிற்றுல நிரந்தரமா இருந்தால் அதை தூக்கி நடக்கும் பொழுது என்னவா இருக்கு, அது நம்மளாவது ஒரு பொருளை சுமந்தோம்னு சொன்னா உடனே இறக்கி வைக்க தோணுமா இல்லையா? தலையில ஒரு குடத்தை வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு வச்சுட்டு இருக்கணும், அப்புறம் இறக்கி தான் வச்சாகணும். அவங்களுக்கு இறக்கி வைக்க முடியாத சுமை இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க உடம்பு ஓய்வு நாடும், ஓய்வை தேடும். ஆனா ஓய்வு கிடைக்காது. ஏன்? சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணுமே. அப்ப அந்த மாதிரியான ஒரு உடல் ரீதியாக பெண்கள் படைக்கப்பட்டு இருக்கும் பொழுது அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய வகையில் நீங்க குடும்பத்தில் இருந்து நல்ல அழகான முறையில் நிர்வாகம் பண்றதுல என்ன தப்பு? இதுதான் இஸ்லாம் வந்து அது சொல்லக்கூடிய காரணம். அப்ப இந்த வேலைக்கு போறது என்பது வந்து இப்படியான பல பாரதூரமான பாதிப்புகளை வந்து பெண்களுக்கு ஏற்படுத்துகிறது. அதனால நீங்க அவங்கள பார்த்து நீங்க அவங்கதான் உங்களை பார்த்து பொறாமப்படணும். நல்ல சந்தோஷம். இன்னும் விளங்கிக் கொள்வதாக இருந்தால் இந்த குடும்பத்தில் ஒரு ஆண்கள் படக்கூடிய நீங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த மனைவிக்காக வேண்டி இந்த புருஷங்கார என்னவெல்லாம் செய்யறான். நீங்க எதுக்காக சம்பாதிக்க நினைக்கிறீங்க? நீங்க சம்பாதிச்சா கூட இந்த புருஷன் சம்பாதிச்சு உங்களை எந்த மாதிரி வச்சிருக்கிறான் அப்படி உங்களுக்கு சம்பாதிக்க இயலாது. இவன் என்ன செய்யறான்? உங்களுக்கு ஒரு சின்ன அளவு தான் உழைக்க முடியும். ஆபீஸ் வேலை மாதிரி வேலைக்கு தான் நீங்க போவீங்களே தவிர மூட்டைக்கு போவீங்களா? நான் கேட்கிறேன். ஒரு பொம்பளை வேலைக்கு போறதான் செய்வாங்க, பேனை போட்டு டேபிளுக்கு உட்கார்ற வேலைக்கு தான் போவாங்களே தவிர எதுக்கு போக மாட்டாங்க? மூட்டை தூக்குற வேலைக்கு போவீங்களா? லோடு அடிக்கிறதுக்கு போவீங்களா? கை வண்டி இருக்கிறதுக்கு போவீங்களா? முரட்டுத்தனமான வேலைகளுக்கு நான் வயல்ல இறங்கி கலப்பையை பிடிச்சி சித்தாள் மாதிரி களை எடுக்கிறதுக்கு தான் போக முடியுமே தவிர ஏர் உழுவுறதுக்கு போக முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்ய முடியும்? கட்டடம் கட்டுறது, உயரமான இடத்துல ஏறுறதுக்கெல்லாம் போக முடியாது. சும்மா செங்கல் எடுக்கிறதுக்கு கொடுக்கலாம். இப்படி அந்த வேலைக்கு போனா கூட
அதை கூடமாட ஒத்தாசை பண்ற மாதிரியான வேலையை தான் இவங்களுக்கு செய்ய முடிகிறது. ஆம்பளையை பொறுத்தவரைக்கும் என்ன செய்யறான், ஒரு மனைவி என்று ஒருத்தி வந்த யாரோ எவரோ மனைவின்னு ஒரு அக்ரிமெண்ட் நம்ம போட்டுட்டோம், நமக்கு மனைவி ஆயிட்டாண்டவன் அவன் என்ன ஆயிடுறான், நம்ம மனைவியை சந்தோஷமா வச்சுக்கணும், அவ தேவைகள் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி 8 மணி நேரம் 16 மணி நேரம் 20 மணி நேரம் எல்லாம் உழைக்கிறான். சொந்த நாட்டை விட்டுட்டு போய் அடிமையா நிக்கிறான். இந்த நாட்டில் எவ்வளவு சுதந்திரமா இருக்கலாமா இல்லையா? இந்த சமூக அமைப்புனால என்ன உங்களுக்கு இதெல்லாம் நீங்க செய்ய இயலுமா? அப்ப பெண்கள், முஸ்லிம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செய்யணும், ஆண்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டவர்கள். ஏன் இந்த சமுதாயத்தில் உள்ள ஆண்கள் அப்படி கஷ்டப்படுறான், அவனுக்கு ஒரு இளமையா இருக்கக்கூடியவனுக்கு அவனுக்கு ஒரு இல்லற வாழ்க்கை தாம்பத்திய உறவு தேவைதானே, தேவையா இருந்தும் கூட என்ன பண்றான்னு கேட்டா, மனைவி நல்லா வச்சிருக்கணும், மனைவி விரும்புறா, நகை நட்டு நிறைய போட ஆசைப்படுறா, அந்த வீட்டுல உள்ள பார்த்தாலும் ஆசைப்பட்டு கேட்கிறா, அது வேணும் இது வேணும்னு சொல்றா, ஊர்ல உட்காந்து நம்ம வாங்க முடியாது, நம்ம அந்த இல்லறத்தை தியாகம் பண்ணிட்டாவது நம்ம என்ன செய்வோம், போய் அங்க கிடந்து கஷ்டப்படுவோம். பாஷை தெரியாத ஒரு நாட்டுல பலவிதமான எந்த விதமான உரிமையும் இல்லாத அங்க பேசவும் முடியாது. நம்ம நாட்டில் மாதிரி ஏத்து பேச முடியுமா? வாயை திறக்க முடியாது, 3 பேர் ஒன்னா உட்காந்து பிடிச்சு கொண்டு வச்சுப்பாங்க. அந்த மாதிரியான எந்த ஒரு உரிமை, ஓட்டுரிமை கிடையாது, சட்டப்பூர்வமான எந்த உரிமையும் கிடையாது, கார்டு இல்லாம வெளியே நடமாட முடியாது, அது மாதிரி பாஸ்போர்ட் கூட கையில இருக்காது, அவங்க கையில மாட்டிக்கிட்டு இருக்கு, பிடிக்கலன்னு சொல்லி உடனே புறப்பட்டு வர முடியாது. அவன் என்னைக்கு பாஸ்போர்ட் ரிலீஸ் பண்ணி தர்றானோ அன்னைக்கு தான் நாட்டை விட்டு வர முடியும். அது மாதிரி ஒட்டகத்தை மயக்க விட்டாலும் சரி, உங்களை என்ன மாதிரி வேலையில போட்டாலும் சரி, அந்த இந்த விசா எவ்வளவு காலம் இருக்குதோ அது வரைக்கும் உங்களால தப்பிச்சு என்ன செய்ய முடியாது. அங்க இருந்து அவன் என்ன மாதிரி வேதனை எல்லாம் படுறான்னு உங்களுக்கு தெரியும். அரபு நாடுகள்ல போய் இந்த மாதிரியான ஏஜென்ட்களை நம்பி பொய்யா சொல்லி 40,000 ரூபாய் சம்பளம், அந்த மாதிரி வேலை, கலெக்டர் வேலை மாதிரி சொல்லுவாங்க, பில்டப் கொடுப்பாங்க. அது நம்பிக்கிட்டு அங்க போனா என்ன செய்வாங்க, பாலைவனத்தில் கொண்டு ஒட்டகத்தோட போட்டு விட்டுருவாங்க. ஒட்டகத்தை கடிக்கிற உண்ணி நம்மளையும் கடிக்கும், ஒன்னும் பண்ண முடியாது. அவனுக்கு பழக்கமே இல்ல, ஆடு மாடுமா நினைச்சா அது ஒரு டைப் ஆகி டீல் பண்ணும், உதைக்கும், கடிக்கும். ஆடுலாம் கடிக்காது, மாடுலாம் முட்டை தான் செய்யும், ஒட்டகம் கடிக்கும். இதெல்லாம் அவனுக்கு விளங்காது. இந்த மாதிரி ஒட்டகம் கடி வாங்கிக்கிட்டு மிதி வாங்கிக்கிட்டு பாலைவனத்து வெயில தாங்கி கொண்டு அந்த ஒட்டகத்தோட சேர்ந்து உள்ள அந்த கிருமிகளோட இவனும் பழகி கொண்டு இந்த மாதிரி அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். பிடிக்கல, வர நினைச்ச முடியலைங்க, இறங்கணும் பாஸ்போர்ட் வச்சுக்கிறாங்க. இறங்கணும் பாஸ்போர்ட் கையில இருந்தா தானே விமானத்தோட ஏத்திட்டு வர முடியும். உங்களுக்கு வெளியவே நடமாட முடியாது. அந்த அக்காமாண்டு ஒரு கார்டு வச்சிருக்கலாம், வெளியே நடமாட அதுதான் தருவான். அப்புறம் பாஸ்போர்ட் எல்லா ரெக்கார்டு அவங்கள மாட்டிக்கிறோம். அப்ப எத்தனை வருஷத்துக்கு நீங்க போனீங்களோ அது வரைக்கும் வச்சுட்டு அப்புறமா அனுப்பி விடுவான். அப்ப இந்த மாதிரி செய்யறான், எதுக்கு செய்யறான், எதுக்காக வேண்டி நீங்க அதை பார்த்து ஆசைப்படுற? அவங்கள பார்த்து நம்முடைய கணவன்மார்கள் நம்மள கல்யாணம் பண்ண காரணத்துக்காக வேண்டி என்ன மாதிரி எல்லாம் கஷ்டப்படுகிறார்கள். ஒரு கடை வைக்கிறாங்க, ஒரு வேலை செய்யறாங்க, எந்த வேலைனாலும் செய்ய ரெடியா இருக்கான். தள்ளு வண்டியில தள்ளிக்கொண்டு என்ன செய்யறான், சுண்டல் வியாபாரம் பண்ணி குடும்பத்தை காப்பாத்துறான். இந்த தள்ளு வண்டியில தள்ளிக்கிட்டு போய் இதெல்லாம் செய்யறது பெண்களுக்கு விட்டா சாத்தியப்படுமா? சில பேர் செய்யத்தான் செய்யறாங்க நிர்பந்தத்துக்காக வேண்டி. அது எல்லாருக்கும் இயலுமா? அது அவங்களுடைய உடல் ரீதியாக அதெல்லாம் அவங்களுக்கு தாங்கக்கூடிய ஒரு விஷயமா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில இந்த சமூகத்தில் நீங்கள் மனைவியராக இருக்கிற மாதிரி ஒரு கண்ணியம் வேற எந்த சமூகத்திலும் கிடைக்காது. எல்லாத்தையும் ஆம்பளை ஏத்துக்கிறான், நகையா செஞ்சு பூட்டுறான். ஏன்? அவன் ஆசை என்ன, சோறு கொடுக்கறது மட்டும்தான் அவனுக்கு கடமை மார்க்கத்துல. உங்களை மானத்தை மறைக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்கறது அவனுக்கு கடமை. அது போக ஏதோ வாடகை வீட்டிலேயே வச்சா உங்களுக்கு போதும், குடியிருக்க ஒரு இடம் தர வேண்டும், அதுக்காக வேண்டி பெரிய அரண்மனை கட்டி தர வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அவனுக்கு ஒரு குடிசையை போட்டு தந்தா கூட நீங்க இருந்துக்கிற வேண்டியதுதான். அப்படியே எல்லாம் ஆம்பளை செய்யறான். மார்க் அவனுக்கு ஏதோ கடமையாக்கி இருக்குது அவ்வளவு நிப்பாட்டிக்கிறானா? அதை தாண்டி என்ன செய்யறான், வாங்குற சொத்தை எல்லாம் பொண்டாட்டி பேர்ல எழுதுறவன் இருக்கிறான். ஒவ்வொரு சபருக்கு போயிட்டு வரும் பொழுதெல்லாம் ஏதாச்சும் 10 பவுன் 20 பவுன் கிடைச்சா என்ன செய்யறான், வயிற்ற கட்டி வாயை கட்டி அவனே சமைச்சு, அவன் சமைச்சு எந்த லட்சணத்தில் இருக்கு, 4-5 பசங்க சேர்ந்து என்ன செய்வானுவ, சமைச்சு ஒரு ரசத்தை வச்சு அது அவன் சாப்பாடு. இந்த மாதிரி நாக்கு ருசியா ஒண்ணு சாப்பிடாம மிச்சப்படுத்தி அதை மனைவிக்கும் மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்லா இருக்கணும். எவ்வளவு கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலையில நம்ம ஆண்களுடைய மனநிலை மாறி இருக்கு. இஸ்லாமிய சமுதாயத்தில் நம்ம மேல இது சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி உணர்வு உங்களுக்கு இருக்கிறது. வேற வேற சமுதாயத்திலாம் அப்படி வெளிநாட்டுக்கு போனா கூட அவ்வளவு சம்பாத்தி குடிச்சுட்டு என்ன செய்வான், காலி பண்ணிடுவான். பொண்டாட்டிலாம் அப்படிலாம் செய்ய மாட்டான் அதிகமான பேரு. அப்ப நம்ம சமூகத்தில் என்ன செய்யறான், அற்பமான வேலையில இருந்தா கூட அவன் தன்னுடைய தேவைகள் எல்லாம் குறைத்துக் கொள்கிறான், சுருக்கிக் கொள்கிறான். கொஞ்சம் பேர் விவகாரி இருப்பான், அதிகமான பேரை சொல்றான். அதிகமான ஆண்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டா பரிதாபகரமான நிலைமை இருக்கிறது. சொல்ல போனால் அந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் பிறந்ததுக்கு பெண்கள் தான் என்ன செய்யணும். நீங்க ஆண்கள் நினைச்சு டார்ச்சர் மாதிரி நினைக்கிறீங்க. அவன் படக்கூடிய கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். வெளியில என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறான், அடிதடியை சந்திப்பான், திட்டு ஏச்சு. ஒரு முதலாளிட்ட வேலை செஞ்சான்னா
நீங்க பொண்டாட்டிட்ட புருஷன் உரிமையை ஏத்துட்டா நீங்க கோவப்படுறீங்க. அவன் எவன்ட்டே 2000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்காக வேண்டி போடா நாய அவன் சொல்ல முடியாத வார்த்தையெல்லாம் கேட்பான் முதலாளி. ஏன் 2000 ரூபாய் சம்பளம் தர்றான்னு சொல்லி பேசாம தலை குனிஞ்சு நிற்பான். எவ்வளவு அது எப்படி இருக்கு அவன் நிலையில இருந்து எண்ணி பார்க்கணும். எதுக்காக சகிச்சுக்கிறான்? நம்ம மனைவி நான் சோறு போடணும், இந்த வேலை இல்லாட்டி வேலை கிடைக்காது, அந்த மாதிரி அவனை மூட்டை மூட்டையா தூக்க சொல்லுவாங்க. அவனை தூக்க முடியாது, கஷ்டப்படுவான். இருந்தாலும் தூக்குவான். ஏன்? நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்கறோம், என்ன செய்யறது? அப்பதான் சம்பளம் கிடைக்கும். அப்ப அதிகமான வேலையை போடுவாங்க, அதிகமான ஒரு டார்ச்சர் பண்ணுவான். இதெல்லாம் ஒரு சம்பளத்துக்கு இருந்தால் அப்படி. அவன் சொந்த வியாபாரம் பண்ணா கூட வர்ற வாடிக்கையாளர் ஆளாளுக்கு என்ன செய்வான்? அவனுக்கு என்னடா ஜாமான் வைக்கிற, என்ன கொள்ளடிக்கிறேன்னு கேட்பான். அதுக்கு சிரிச்சுட்டு சொல்லணும். அப்ப அந்த மாதிரி எவ்வளவுக்கு ஒரு மன உளைச்சல் ஒருத்தனுக்கு வெளி உலகத்தில் இருக்குது. ஒரு டீ கடைக்காரன் போய் கேளுங்க, ஒரு பெட்டி கடைக்காரன் போய் கேளுங்க, ஒரு எந்த ஒரு வியாபாரிட்ட வேணாலும் கேளுங்க, வேலை செய்யறவன்ட்ட கேளுங்க, கூலி வேலை பார்க்கறவன்ட்ட கேளுங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் அவன் சாதாரணமா சகிச்சுக்கிட்டு வீட்டுல மாத்திரம் அவனுக்கு அது ஒண்ணுதான் கிடைக்கிறது. வீட்டுல என்ன செய்யணும்? சரி நம்மள எல்லாரும் அதிகாரம் பண்றாங்க, நம்ம ஒரு அதிகாரம் பண்ணுவோம். அவனை 1000 பேருக்கு அதிகாரம் பண்றான். அப்ப அதிகாரம் பண்ணும்போது அவன் அப்படி அடங்கிடக்கூடாதுக்காக வேண்டி என்னென்ன சோறாக்கணும்னு கேட்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கிறாம என்ன செய்யணும்? பேசாம அவன் டென்ஷன்ல வர்றான், அங்க போட்டு எத்தனை திட்டு இருப்பாரு. முதலாளி திட்டின கோபத்துல வரும்போது சோறும் சரியில்லை வாய்க்கு வருங்க வைங்க, ஏதாவது சொல்லுவோம். அப்புறம் நார்மல் ஆக்கிடுவான். ஒரு அரை மணி நேரத்தில் என்ன செய்யறேன், அது நார்மல் ஆகிக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் தான் இருக்குமே தவிர, நீங்க இந்த குடும்ப அமைப்புல விட்டு வெளியேறி போய் வேலை வெட்டிக்கின்னு போனீங்கன்னா இதெல்லாம் முடியாது. வேலை நான் கொஞ்சம் நெஞ்சில கை வச்சு நீங்க சொல்லுங்க, வேலை வெட்டிக்கு போய் சம்பாதிக்கிற பெண்கள் எவ்வளவு நகை போட்டு பார்த்திருக்கீங்க? வேலை வெட்டிக்கு போறாங்கல்ல, ஒரு அரசாங்க வேலைக்கு போனாலும் 25 ரூபாய் 30 ரூபாய் 40 ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்கல்ல மாசம். 30,000 40,000 சம்பளம் வாங்கி அந்த மாதிரி வாங்கக்கூடியவர்கள் இவ்வளவு அடுக்கிறாங்களா? இங்க வரைக்கும் அடுக்கிறீங்களா? விரல் 5 விரலுக்கும் இது தலை முடி காது பார்த்தோம்னு சொன்னா அத்தனை வெரைட்டி நமக்காக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் கடையில் முஸ்லிம் சமுதாயத்துக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்கிற அளவுக்கு என்ன இருக்கு? மத்தவங்க கல்யாணத்துக்கு கவரிங் வாங்கி போடுவான். நம்ம தான் தங்கத்திலேயே பூட்டுற சமுதாயம் யாரு? நம்ம தான் அப்படி இருக்குமா? இல்ல இல்லன்னு சொல்லலுமா? நீங்க இதெல்லாம் நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும். இந்த சமூகத்தில் தான் இந்த மாதிரி இஸ்லாம் நமக்கு ஆண்களுக்கு கடமையாக்கி இருக்கிறது. நம்ம பொம்பளையில வெளியே விட்டுற ஒரு விஷயத்தை, ஒரு போராட்டத்துக்கு போறீங்கன்னு வைங்க, ஒரு பொதுக்கூடத்துக்கு போறீங்கன்னு வைங்க, வேற சமுதாயத்துல பொம்பளை ஆம்பளையும் கலந்து போனா என்ன ஆகும்? பாத்திருக்கீங்களா இல்லையா? பாத்திரிக்கை எவ்வளவு செக்ஸ் டார்ச்சர் பண்ணுவான். நம்ம சமூகத்தில் ஒரு போராட்டத்துக்கு வந்தாலும் எல்லாம் பெண்கள் போன பிறகு ஆண்கள் போங்கன்னு அறிவிக்கிறோம். இந்த சமூகம் எப்படி சமூகம்? பெண்களை கண்ணியமாக நடத்தணும். பல அப்படியே ஒரு ரத்தத்தில் ஊறி போன ஒரு சமுதாயம். அல்லாஹ்வுடைய ரசூல் கூட என்ன செய்வாங்க? தொழுகையில தொழுது முடிச்சோன்னு சொல்லுவாங்க, ஆண்கள் அப்படி அமருங்கள், பெண்கள் போன பிறகு ஆண்கள் போக வேண்டும். எதுக்காக சொல்றாங்க? அப்படி போகும்போது இடிச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது, அவங்க முதல்ல போயிடணும். இதுல எல்லாம் கவனிக்கிற ஒரு மார்க்கம். அப்ப நம்முடைய சமூகத்தில் நடக்கக்கூடிய மீட்டிங்கள் போக்குவரத்துல எல்லாம் பெண்கள் தைரியமா போகலாம். வேற சமுதாயத்தில் உள்ள கூட்டங்களுக்கு போக முடியுமா? பெண்களை இருக்கிற 50 பேரும் பெண்களை எப்படி பார்ப்பான்? அவன் நான் நேற்று சொன்ன மாதிரி சதையா மட்டும் தான் பார்ப்பான். அவ பெண்களை முஸ்லீம், அவங்க ஒரு ஈமான் உள்ள ஒரு நல்ல பெண்ணு, அவங்க அல்லாஹ்வுடைய அடிமையில ஒரு அடிமை, நம்ம ஒரு அடிமை, அவங்க ஒரு பெண் அடிமைன்னு ஒரு முஸ்லீம் மட்டும் தான் பார்ப்பான். அப்ப நம்ம இந்த சமூகத்தில் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி கண்ணியம் எதுலையுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் பெண்கள்ங்கிற ஒரு இடத்தை கொடுக்கணுமா இல்லையா? எதா இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா பெண்களுக்கு மன அழுத்தம் வரவே தேவையில்லை. வெளி உலகத்தை பார்த்துட்டு அவங்க எல்லாம் இது சிறப்பாக நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் நீங்களாக தப்பாக கற்பனை பண்ணி கொண்டு நம்ம போய் முஸ்லீமை மட்டும் இல்லாம இருந்தா எப்படி ஜாலியா இருக்கலாம்? எப்படி ஜாலியா இருக்கலாம்? பாக்குறோம், ஜாலியா இருக்கிற காட்சியெல்லாம் பாக்குறோம். தண்ணி எடுத்துறாள் பொம்பளைகள் படிக்க போறோம்னு அனுப்பிவிட்டு வேலைக்கு போறோம் நவீன தொழில்நுட்பத்தில் போய் சாப்ட்வேர் சாப்ட்வேர் துறையில வேலை கிடைச்சிருச்சுன்னு போனா அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஆணு பெண்ணு தண்ணி அடிக்கிறது, பார்ட்டிக்கு போறது, டிஸ்கோ டான்ஸ் ஆடுறது, இவன் பொண்டாட்டி அவன் மாத்திக்கிறது, அவன் பொண்டாட்டி இவன் மாத்திக்கிறது, இதுகளெல்லாம் நடக்கிற காட்சியை நம்ம பார்க்கணும். அந்த வேலைக்குன்னு போய்விட்டு என்ன மாதிரி கூத்துகள்லாம், எந்த விதமான ஒரு வெக்கமான ரோசம் எல்லாத்தையும் இழந்து பீடி குடிச்சிட்டு திரிகிறது, சிகரெட் அடிக்கிறது, தண்ணியில மிதக்கிறது. பெண்கள் ஒரு ஆம்பளைக்கு நிகரா போறோம்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் ஆம்பளைக்கு தாங்கும் உடல் அமைப்பு. பெண்கள்லாம் தண்ணி அடிச்சா தாங்காத விளைக்கிறங்க. அதுக்கான ஆம்பளை குடிங்க அர்த்தம் கிடையாது. இவனாச்சும் கொஞ்சம் தாங்க பிடிப்பான். ஆம்பளை என்ன செய்வான்? இந்த குடிப்பழத்துக்கு ஆளானான்னு சொன்னா அதனால் வரக்கூடிய கேடுகள் 4 வருஷத்துல வரும்னு சொன்னா பொம்பளைக்கு 1 வருஷத்துல வந்துடும். ஏன்? பிசிக்கலாக அவங்களுடைய உடல் அமைப்பு நிறைய பலவீனமா இருக்குது. உடல் ரீதியாக குடும்ப வேலை விலக்கி இருக்கணும்.
கொழுப்புல இருந்து, ரத்த அமைப்புல இருந்து, மூளை அமைப்புல இருந்து, இதய அமைப்புல இருந்து, ரத்தத்தை பங்கன் பண்ற அமைப்புல இருந்து எல்லாமே வந்து குறைவாக இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு ஆளுக்கு வந்து எல்லாம் சாத்தியப்படாது. அப்ப இந்த மாதிரி உரிமைன்னு போனக்கூடிய ஆட்கள் எல்லாம் இப்படி இருப்பார்கள். அல்லது என்ன செய்வாங்க, ஒரு நாளைக்கு ஒருத்தனோட போய் சுத்துறது, பாய் ஃப்ரெண்டு கேட்டா என்ன செய்வது, பாய் ஃப்ரெண்ட். அதுக்கு பாய் ஃப்ரெண்ட் எப்படி பாய் இப்படி பொம்பளைக்கு ஃப்ரெண்டா இருக்க முடியும்? ஒரு ஆம்பளைக்கு பொம்பளை இப்படி கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க முடியும்? அக்கா தங்கச்சியா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், இல்லாட்டி பொண்டாட்டி தான் இருக்க முடியும், வேற ஒன்னாமலாம் இருக்க முடியாது. அப்ப இவன் என்ன செய்யறான், பாய் ஃப்ரெண்ட் போய்கிட்டு பொம்பளை சுத்துறான், கேர்ள் ஃப்ரெண்ட் சுத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதெல்லாம் நல்லதா? இதெல்லாம் கண்ணியமா? இதெல்லாம் கௌரவமா? நமக்கு எவ்வளவு கண்ணியமா இல்லாம பெருமைப்படுங்க. இந்த மார்க்கத்தில் பிறந்திருக்கா, நம்ம கஷ்டப்பட்டு தான் அந்த மார்க்கத்தில் வரல, வாரிசு முறையில வந்துட்டோம். நீங்க எல்லா மார்க்கத்தையும் அலசி ஆராய்ச்சி தேர்ந்தெடுத்த இஸ்லாத்துக்கு வந்தீங்க இல்ல. அல்லாஹ் வந்து முஸ்லிம் குடும்பத்தில் பிறக்க வச்சு வாரிசு முறையில கிடைச்சு போச்சு. அது சாதாரண விஷயம் கிடையாது. இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்திருப்பது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் இந்த சமூகத்தில் நம்ம ஒரு அங்கம் இருக்கிறோமே, அதான் இந்த அர்ப்பணிப்பு. ஆண்கள் எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய அர்ப்பணிப்பு இருக்க சாதாரண விஷயமா? நம்ம அர்ப்பணிக்கிறோம்ல எல்லாத்தையுமே. அந்த மாதிரியாக நம்ம இந்த மார்க்கம் நம்மளை அப்படியே நம்மளை வந்து பக்குவப்படுத்துகிறது. இந்த மார்க்கத்தோட நம்பிக்கை வந்து குடும்ப அமைப்பு அந்த மாதிரி பக்குவப்படுத்துகிறது. ஒழுக்கமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், நம்ம தப்பு செஞ்சிடக்கூடாது, மனைவி தப்பு செஞ்சிடக்கூடாது, நல்லபடியா அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில நம்ம வார்த்தெடுக்கப்பட்டுரும் அடிப்படையில் இருந்த. அப்ப இதெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது உலகத்தை நீங்கள் வந்து வெளி உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் பார்த்து விட்டு நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, பெண்களுக்கு ரொம்ப பண்ணா பிறந்து பெரிய கஷ்டமா இருக்கு, வேற சமுதாயத்து பொம்பளையால இருந்தா நல்லா இருந்திருக்கலாம் மாத்திரம் நினைச்சிடாதீங்க. எவ்வளவு நல்லாவே கிடையாது. வேற எந்த ஒரு சமுதாயத்தை எடுத்துக்கொண்டாலும் நீங்க இருக்கிற அளவுக்கு நல்ல ஒரு நிலையில் என்ன செய்யல இருக்கல. இது ஒரு பெண்கள் சம்பந்தமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததாக உள்ள விஷயம் என்னன்னு கேட்டா, இது இந்த மன அழுத்தத்துக்கு உரியது பெண்கள் சம்பந்தம் முடிந்து விட்டது. இது போக சில்லறையான நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு நாள் தான் இருக்குது, அதுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லவும் முடியாது. ஆனா நான் எதையும் சொல்லாம விட்டா கூட உங்களுக்கு வந்து தீர்வு ஏற்கனவே பொதுவான தீர்வுல சொல்லியாச்சு. எந்த ஒரு உங்களுக்கு பாதிப்புகள் வந்தாலும் பொதுவான தீர்வுன்னு நினைஞ்சிருக்கிறோம். சில இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அடிப்படைகளை சொல்லி இருக்கிறோம். அதுல இப்ப நம்மள்ட்ட உள்ள சில பலவீனங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. நம்மள்ட்ட உள்ள மன அழுத்தத்திற்கு உள்ள சில காரியங்கள்ல குடிப்பழக்கம் நம்ம சமூகத்தில் என்ன இருக்கிறது. கொஞ்ச நாளா இந்த டாஸ்மாக்லாம் திறந்த பிறகு நம்ம பசங்களை குடிச்சிட்டு என்ன செய்யறாங்க, ஆட்டம் போடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூட என்ன செய்யறான், குடிப்பழத்து மதுவுக்கு அடிமையாகிறான். ஏன்னா மதுன்னா முதல்ல அரசாங்கம் தடுக்கப்பட்டிருந்துச்சு, கள்ளத்தனமா தான் போய் குடிக்கணும், வெளிப்படையா கடையில போய் வாங்கிட்டுலாம் வர முடியாது. அப்படியான ஒரு காலம் என்ன செஞ்சது, ஒரு காலத்துல தமிழகத்துல இருந்தது. இந்தியா முழுவதும் மதுக்கடை திறந்திருந்த காலத்துல தமிழ்நாடு மாத்திரம் என்னவா இருந்துச்சு, மதுவுக்கு இடம் கொடுக்காம ஒரு நல்ல ஒரு மாநிலமாக இருந்தது. இந்த திராவிட பேசி ஆட்சிக்கு வந்த இந்த கும்பல் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாமே அந்த குடி இதெல்லாம் மூழ்கி போனவர்களுடைய ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன ஆச்சு, மதுபானங்களை திறந்து விடப்பட்டு இது சர்வசாதாரணமா அரசாங்கமே என்ன செய்கிறது, மதுபானத்தை வந்து விற்பனை செய்து பல இந்த இலவசமா உங்களுக்கு வர்றதா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எல்லாம் நம்ம வீட்டு ஆம்பளையில குடிச்சிட்டு வர்றதுதான் நமக்கு என்ன செய்யறான். ஒரு மாசத்துல குடிக்கிற காசுக்கு தான் உங்களுக்கு ஒரு ஃபேன் தர்றான், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு மாசத்தையும் குடிச்சிட்டு வருவான்ல, அதுல கிடைக்கக்கூடிய லாபத்துல ஒரு மாச லாபத்துல என்ன செய்யறான், ஒரு ஃபேனும் ஒரு கிரைண்டரும் தர்றானே தவிர மீதி உள்ள 11 மாசம் குடிக்கிற காசுலாம் அரசாங்கம் நடக்கிறது. நம்ம வீட்டுல உள்ள ஆம்பளை குடிச்சாதான் அரசாங்கம் நடக்குங்கிற அளவுக்கு பல மடங்கு லாபம். இந்த சாராய கடையை திறந்ததுனால அரசாங்கத்துக்கு பெரிய அளவுல பணம் வந்து குவிக்கிறது. இந்த பணத்தை வச்சுதான் இலவச டிவி எல்லா திட்ட பலாய் வர்றது காரணம் என்ன, இல்லாட்டி இலவசம் கொடுக்க முடியுமா, எதை வச்சு கொடுக்கணும். அது இந்த மாதிரியான ஒரு தப்பான முறையில மக்கள் கிட்ட நாசமா குட்டிச்ச வர போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறான், இந்த மதுபானத்தை வைத்து பரப்பி விட்டு விட்டான். இப்ப இந்த மதுபானத்திற்கு யாரெல்லாம் அடிமையாகிறாங்க, இந்த இளம் வயசு பிள்ளைங்க அடிமையாக விட்டுருவோம். மதுபானத்துக்கு அடிமையாகக்கூடியவர்களை பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம இதுவரைக்கும் சொன்னோம்ல சில மன அழுத்தங்கள், இந்த மன அழுத்தத்துக்கு ஆளானவன் தான் மதுவை தீர்வுன்னு நினைக்கிறான். அதிகமான பேர் என்ன செய்வான், பொன்னாடி தாட்சியை தாங்க முடியல, அது கடன் தொல்லை தாங்க முடியல, அல்லது குடும்ப வாழ்க்கையில ஈடுபட முடியல. நம்ம குடிச்சிட்டு போனா நம்ம குடும்ப வாழ்க்கை ஈடுபட கேட்க மாட்டாங்கல்ல, அதை மறைக்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய பலவீனத்தை மறைக்கிறதுக்காக என்ன செய்வான், அவனுக்கு தாம்பத்தியமே அவனுக்கு தெரியாது, அதுல நாட்டமே இருக்காது. அப்ப வந்து வீட்டுல வந்தா சாதாரணமா இருந்தான்னு வைங்களேன், அது மனைவியால் கொஸ்டின் ஆக்கப்படும், ஒரு கேள்வியாக்கப்படும், அது கேவலமா அவனுக்கு இருக்கும். அதை மறைக்கிறதுக்கு என்ன செய்வான், தண்ணியை போட்டு வந்தானா என்ன செய்வான், குடிச்சிட்டு வந்தாரு என்ன செய்யறது, அப்படி போயிரு பஞ்சாயத்து. இவனுக்கு மேட்ரு இல்லைங்கிறது தெரியாது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இந்த ஆண்மை குறைவை மறைப்பதற்காக வேண்டி சில பேர் என்ன செய்யறான், குடிக்கிற காட்சியை பார்க்கிறோம்.
கடன் தொல்லையா போன பிறகு அதை மீள்வதற்கு வழி என்ன? குடிச்சாதான் நல்லது, கடன் தொல்லையில மீண்டுலாம் அப்படிங்கிற நினைத்துக்கொண்டு எதுக்கு மீளவெல்லாம் முடியாது. அவன் திட்டுறது விளங்காது, அவ்வளவுதான். யார்கிட்ட நம்ம கடன் வாங்கி இருக்கிறோமோ அவன் போதையில் இருக்கும் திட்டினாட்டா என்ன செய்யாது, அது விளங்காது. திட்டிட்டு போ, அதை சகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை வருமே தவிர போதை தெரிஞ்சவன் உடவா போறாங்க, போதை தெரிஞ்சவன் எடுத்து வச்சு சாப்பிட்டு தான் போறான். அது தீர்வுன்னு நினைக்கிறான். என்ன செய்யறான்? நம்ம தண்ணி அடிச்சோம்னா அதுல தப்பிச்சுக்கலாம், இந்த மாதிரி என்ன செய்யறான். ஆனால் இந்த மதுபான பழக்கத்தினால் ஏற்படுற விளைவுகளை மார்க்க ரீதியாக அது என்ன சொல்லுது என்று இரண்டாவது பார்க்கணும். முஸ்லிம்கள்ட்ட இந்த மாதிரியான ஒரு பழக்கம் முசீபத் வந்திருக்கிற காரணத்தினால் மதுபானத்தினால் உள்ள விவரங்கள் என்ன சொல்றான்னு கேட்டா, மேலை நாடுகள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா குடிபோதையில வாகனம் ஓட்டுறான் இல்லையா, அதுல மேற்கத்திய நாடுகள்ல குடிபோதையில் வாகனம் ஓட்டுற காரணத்தினால 25,000 பேர் சாவணும். பொதுவான சாவு தனி, போதையில வாகனம் ஓட்டுறதுனால உள்ள எக்ஸ்ட்ரா சாவு எவ்வளவு? 25,000 பேர் வருஷத்துக்கு என்ன செய்யறான்? போதையில் வண்டியை ஓட்டிட்டு சாவுறான். அப்ப நீ தீர்வு போதை தான் தீர்வுன்னு நினைச்சிட்டு இருக்கிறிய. இந்த போதையில நீ வண்டியை கையில் எடுத்தா, டூ வீலரா இருக்கட்டும், அது காராக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பஸ்ஸாவே இருக்கட்டும், இந்த டூ வீலர் அந்த மாதிரி எடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னா 25,000 பேர் சாவுறான். சாவத்தானே செய்வான். வண்டி ஓட்டக்கூடியவனுக்கு ஒரு சின்ன செங்கல் எப்படி தெரியும்? ஒரு இமயமலை மாதிரி தெரியும். போதையில் இருக்கிறான், அது நடந்து போகும்போது செய்வான். ஒரு சின்ன கல் இருக்கும், இப்படி தாண்டுவான். உலகால இருக்கக்கூடிய ஒரு பொருளை தாண்டறதுக்கு 2 காலம் இப்படி தூக்கி வச்சு பெரிய ஒரு 20 அடி பொருளை தாண்டற மாதிரி என்ன செய்வான்? ஏன் அப்படி தெரியும், எல்லாமே டபுளா ட்ரிபிளா அப்படி பல மாதிரி தண்ணியுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யும் அவனுக்கு தெரியும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்குன்னு வைங்களேன், அது இங்க இருக்குது அங்க இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியும், முட்டிடுவான். அது அங்க இருக்குது, தூரத்தில் இருக்குது, ஒரே அடியா இருக்கிறது. ஒருத்தர் குறுக்க வர்றான்னு வைங்க, அவன் எங்கேயோ வர்றதா நினைக்குவான், அந்த கணக்கு வந்துட்டு இருப்பான். அவன் வண்டி ஓட்டிட்டு போறான்ல போட்டு கேத்து. அப்ப இவனும் சாவுறான், எதிர்க்க வர்றவனும் என்ன செய்யறான்? சாவடிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த மதுபானத்தை அருந்திய பிறகு போதையில் தான் 15,000 பேர் தற்கொலை செஞ்சிருக்கான். இவன் என்ன சொல்லிட்டு தெரிஞ்சா, இதை நாங்கள் குடித்து விட்டால் நாங்கள் கவலை மறந்துடுவோம். மறக்கலடா, குடிச்ச பிறகு என்ன செய்யற? தூக்க மாற்ற. அது மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. ஒரே செக்ஷன் எது குடிக்கிற பிரச்சனை தீர்ந்து கடந்துள்ள தாங்க முடியல, தொந்தரவு பண்றாங்க நினைச்சுக்கிட்டே குடிக்கிறியா? குடிச்சு முடிச்சு என்ன செய்யணும்? செத்துரும். மற்ற செக்ஷன் அவுட்டா. அப்ப குடிபோதையில தற்கொலை செய்யறவன் வருஷத்துக்கு 15, மேலே நாட்டில் மட்டும் 15,000 பேரு குடிபோதையில் தன்னைத்தானே செஞ்சான், தற்கொலை செய்யறான். அப்ப குடிபோதை தீர்வு இல்லைன்னு வழங்குதா இல்லையா? நீ மறக்கடிக்குவோம் நினைச்ச மறந்தியா? நீ உனக்கு விலங்கலையே தவிர உன்னை காலி பண்ணி போடும். குடிபோதை உன்னைய நீனே சாவடிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளிவிடும். அதே மாதிரி இந்த குடிபோதையினால வருஷத்துக்கு 25,000 பேரு புது நோய்களுக்கு உள்ளாகிறான். இந்த குடி இல்லாட்டி அவனுக்கு அந்த நோய் வந்திருக்காது. அப்ப குடிபோதைகள் அதில் உள்ள கூட ஆல்கஹால் மூலமாக அவனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் இந்த மாதிரி பல விஷயங்களாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த குடிபோதைக்கு ஒருத்தன் ஆளாகும் பொழுது நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம் என்னென்ன மாதிரியான ஒரு கேவலத்துக்கு ஆளாகுறான். வேட்டியை ஊத்து ரோட்ல படுத்து கிடக்கிறான். ஒரு கண்ணியமா ஒரு தொழிலதிபர்னு பேர் எடுத்தவன், ஒரு படிச்சவன் பேர் எடுத்தவன், ஒரு டாக்டர் பேர் எடுத்தவன், ஒரு என்ஜினியர் பேர் எடுத்தவன், ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு பேர் எடுத்தவன் தண்ணியை போட்டு வந்தான்னு சொன்னா என்ன போதில் ஒண்ணும் தெரியாதா? ரோட்ல விழுந்து கிடப்பான், வேட்டிலாம் விலகி கிடக்கும். அப்ப அசிங்கமா பாக்குறவன் போட்டு என்ன செய்வான்? இவன் கேவலப்பட்ட ஜென்மம்னு பாத்துட்டு போவான். அப்ப எவ்வளவு நாளா கட்டிக்காத்த ஒரு பெருமை கொஞ்சோண்டு தண்ணியை போட்டு போயிட்டு அதை பத்தி யோசிச்சு பாத்தியா? இப்ப இந்த போதையை அடிச்சவனே பேசக்கூடிய பேச்சனா என்னது? உன்னையே திருப்பி என்ன செய்வான்? சொல்லிட்டே இருப்பான். இல்லன்னா அதே தான் சொல்லிட்டு இருப்பான். திருப்பி என்ன செய்வான்? தேஞ்சு கொண்டு இருக்காரு மாதிரி பேசிட்டே இருப்பான். அப்ப என்ன பேசுறான்னு தெரியாது, யார்கிட்ட பேசுறான்னு தெரியாது. பொண்டாட்டியை பிடிச்சி அம்மான்னு சொல்லுவான், அம்மா போய் பொண்டாட்டியுமா. இந்த மாதிரியான ஒரு கேவலமான நிலைகள்லாம் மனிதனுக்கு இந்த போதையினால ஏற்படுவதை கண்கூட பார்க்கிறோம். இன்னும் இது மாதிரியான சில குழப்பங்கள்லாம் இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்த்து விட்டு இன்னும் என்னென்ன மாதிரியான மனக்குழப்பங்கள்லாம் வருமோ அனைத்தையும் தொகுத்த முறையில் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நாளையோட உங்களுக்கு நிறைவுற. ஏன்னா 30வது நாள் நடத்தினா அடுத்த நாள் போட முடியாது. டிவி கணக்கு பண்ணணும்ல. டிவி கணக்கு பண்றதா இருந்தா இன்னைக்கு பேசுறது நாளைக்கு தான் வருது. இன்னைக்கு பேசணும்னா இன்னைக்கு வராது டிவியில. அப்ப 28ல பேசுறது 29க்கு தான் வரும். 29ல பேசுறது 30க்கு தான் வரும். 30 நாளைக்கு தான் நம்ம ஸ்லாட் எடுத்துருக்கோம். அதனால நாளைக்கு தான் கடைசி. நாளை மறுநாள் பிறகு இருந்தாலும் இல்லாட்டாலும் என்னது நாளைக்கு தான் கடைசி. எப்பவுமே 29ல முடிக்கிறோம். அதனால நாளை என்ன செய்வோம்? என்னென்ன மிச்சம் இருக்கிறது அனைத்தையும் தொகுத்து இது சம்பந்தமான ஒரு பொதுவான ஒரு தீர்வை வழங்கக்கூடிய வகையில் அந்த உரை அமைத்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.